சரி, ஓகே பிள்ளைகள் நம்ம பார்ப்போம். நம்ம என்ன விஷயம் பார்த்தோம்னு சொன்னா வந்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்களை தாண்டி இப்போ அந்த விஷயங்கள்லாம் இப்போ நம்ம முன்ன பேப்பர் அனலைசிங் பார்க்கக்குள்ள வந்துட்டு அந்த ரெக்கார்ட் பண்ண படல பிரச்சனை இல்லை நம்ம அதுக்கு. இப்ப நம்ம பார்ப்போம் என்ன விஷயம்னு சொன்னா அகவிசை சம்பந்தப்பட்ட விளக்கங்கள். என்ன சொன்னா இப்ப நம்ம ஒரு ஒரு ஓர்டர் படி போக்குல வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா விளங்குமென்றதுக்காக வேண்டிதான் நம்ம முன்னுக்கு இருந்த 2 யூனிட்டுக்குரிய விஷயங்கள் முடிக்கிறோம். இப்ப அப்படியே வரப்போறோம் அகவிசைக்கு 11வது கேள்வி. அப்ப நம்ம கேள்வி மாறி மாறி இருந்தாலும் நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நீங்க செஞ்சுட்டு போற மாதிரியே செஞ்சுட்டு போனீங்கன்னா சரி. ஓகே, இப்ப அகவிசைன்னு சொன்னோம்னு சொன்னா அப்ப அகவிசையில என்னத்தை எல்லாம் சொல்லப்படலாம் சொல்லுங்க பாப்போம். அகவிசையில நம்ம என்னத்தை எல்லாம் நம்ம சொல்ற விஷயங்கள். எரிமலை வெடிப்பு, அபத்தசைவு, புலிநடுக்கம். புவிநடுக்கம், எரிமலை வெடிப்பு. ஓகே, ஓகே, ரைட். இப்ப நம்ம அகவிசைன்னு சொல்ற விஷயங்களுக்கு நம்ம என்னத்தெல்லாம் கொண்டு வரலாம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் வந்துட்டு தகட்டசைவு, கண்டநகர்வு கொள்கை. அதே போல வந்து கண்டநகர்வு கொள்கைன்னு சொன்னா கண்ட நகர்வை தான் சொல்றாங்க. ஆல்பர்ட் ஒப்னர்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் கொள்கை அடிப்படையில் வரக்கூடிய விஷயங்கள் சரிதானே. அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா இந்த தகட்டசை சம்பந்தப்பட்ட விளக்கங்கள், அதே போல வந்துட்டு மலையாக்க விசை, அதே போல கண்டவாக்க விசை சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் இருக்குது சரிதானே. அதுக்குள்ள வரக்கூடிய பிரிவுகள் எல்லாம் இருக்குது சரிதானே. அதே போல மலையாக்க விசை, குத்தாக்க விசைன்னு சொல்லிட்டு இருக்குது. அதே போல வந்துட்டு எரிமலை வெடிப்புகள் இருக்குது, புவி நடக்கங்கள் இருக்குது. இப்படியான விஷயங்கள் நாங்க எல்லாத்தையும் நாங்க சொல்லுவோம் அகவிசை. இப்ப அகவிசை என்று சொல்லக்குள்ள அப்ப அதுதான் இப்ப உங்களுக்கு 2 மார்க்ஸ் உரிய கேள்வி. அகவிசை தொழிற்பாடு என்றால் என்ன? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அகவிசை என்று சொல்ற விஷயத்த எப்படி நாங்க டெபினேஷன் சொல்லலாம், அதுக்குரிய விளக்கங்கள் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அகவிசை நல்லா ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. அகவிசைன்னா என்ன அப்போ உங்களுக்கு தெரியணும் இல்லையா அகவிசை என்று சொல்ற. ஓ, சொல்லுங்க. அன்மியூட் பண்ணி வச்சிரா சார். ஓகே, ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, ஓகே. என்னத்துல விட்டோம்? ஓகே, வருவோம். அகவிசை சரிதானே. இந்த அகவிசை தொழிற்பாடுன்னு சொல்லக்குள்ள வந்துட்டு அகவிசைன்னா என்னன்னு கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அகவிசைன்னு சொல்லி உங்களுக்கு என்ன விளக்கம்னு உங்களுக்கு விளங்கிட்டாக்கா அப்போ அதுல தான் உங்களுக்கு கேள்வி வரப்போகுது. ரைட், இப்ப இது சம்பந்தமான கேள்வி தான் உங்களுக்கு வரப்போகுது. கண்ட நகரு கொள்கை என்றால் என்ன, அகவிசை என்றால் என்ன, அதே போல மலையாக்க விசை என்றால் என்ன, அதே போல குத்தாக்க விசை என்றால் என்ன, ரைட், அதே போல கிடையாக்க விசை என்றால் என்ன, அதே போல எரிமலை தொழிற்பாடு என்றால் என்ன, அதே போல தகட்டசைவு என்றால் என்ன, அதே நேரத்துல வந்துட்டு நிலநடுக்கம் என்றால் என்ன. இதுதான் வந்துட்டு முதலாவது 2 மார்க்ஸுக்கு வரப்போற கேள்விகள். ரைட், அப்போ இதுக்கு நீங்க கொஞ்சம் ரெடி ஆகணும். இப்ப நம்ம அகவிசை தொழிற்பாடு என்றால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி போட்டிருக்கோம். அதுக்குள்ள இருக்க வரக்கூடிய விஷயங்கள்லாம் நான் இப்ப சொன்னேன். அது எல்லாத்தையும் நீங்க தேடி பார்த்துக்கொள்ளணும். ரைட், நான் அகவிசை டியூட்டும் இருக்குது, என்னோட டியூட் நம்ம செஞ்ச டியூட்டும் இருக்குது. அந்த டியூட்டை வேணும்னா போறேன் நான் உங்களுக்கு. ரைட், அப்ப அந்த டியூட்ல இருக்கிற விஷயங்களையும் கொஞ்சம் படிச்சு கொள்ளுங்க. அதுல கொஞ்சம் நல்ல டீட்டெயில்ஸா இருக்குது. அப்ப நம்ம இதுல பார்ப்போம். ரைட், அந்த டியூட்ல இருக்கிற விஷயங்களை தான் நம்ம நம்ம உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். இப்போ அகவிசை தொழிற்பாடுன்னு சொல்லக்குள்ள வந்துட்டு இப்போ இந்த பாருங்க பிள்ளை, இந்த படம் விளங்குதா? சார். ஓகே, ஆம் சார், அப்போ இந்த விளங்குது. ஓகே, ரைட். அப்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னு சொன்னாக்கா வந்துட்டு இப்ப அகவிசை தொழிற்பாடுக்குரிய செயற்பாடுகள் தான் இங்க வந்துட்டு சொல்றாங்க. அதாவது பார்த்தோம்னு சொன்னா இப்ப அகவிசை தொழிற்பாடு சொல்றது பூமிக்குல, ரைட், இந்த அருகி இந்த பகுதியில பூமிக்குள்ள பூமியில அகத்தே என்ன நடக்கும்னு சொன்னா வேற கலர்ல போடுவோம். அப்பதான் இன்னும் கொஞ்சம் கிளியரா விளங்கும். என்ன கலர்டா போடுறது, நீளத்துல போடுவோம். ரைட், இந்த பூமிக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அதைத்தான் நாங்க சொல்லுவோம் பூமிக்குள்ள நிகழக்கூடிய விஷயங்கள். பூமியில அதாவது அகவிசை தொழிற்பாடு என்று சொல்றது பூமியில உள்ளே அகத்துக்குள்ள இடம்பெறக்கூடிய ஒரு தொழிற்பாடத்தை நாங்க சொல்லுவோம். வந்துட்டு பூமியின் அகத்தே இடம்பெறக்கூடிய ஒரு தொழிற்பாடத்தை நாங்க என்ன சொல்லுவோம், இந்த அகவிசை தொழிற்பாடுன்னு சொல்ற. அதாவது இந்த பூமியில ஏற்படக்கூடிய இந்த அகவிசை சம்பந்தப்பட்ட தொழிற்பாடுகள் இருக்குதானே அந்த செயற்பாடுகள், இது என்ன செய்யும்னு சொன்னா புவியோட்டுக்கு அடியில, ரைட், இந்த இதுதான் புவியோடு, இந்த பகுதி புவியோட்டுக்கு அடியில இந்த பாருங்க செயற்பாடு எப்படி நடக்குதுண்டு. புவியோட்டுக்கு அடியில மெதுவாக இடம்பெறக்கூடிய அதிர்வு ஒன்று வரும் சரிதானே. இந்த பாருங்க போர்ஸ் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு போர்ஸ் உருவாகும் சரி. இந்த இடத்துல வந்துட்டு போர்ஸ் உருவாகும். பூமியில அடியில வந்துட்டு ஏற்படக்கூடிய அந்த போர்ஸின் காரணமாக, அதாவது அந்த போர்ஸுக்கு என்ன சொல்லுவோம், ஒரு விசை காரணமாக என்ன நடக்கும்னு சொன்னா ஒரு அதிர்வு காரணமாக இது என்ன நடக்கும்னு சொன்னா இந்த அகவிசை வந்து ஒரு தொழிற்பாடு வந்து இடம்பெறும். ரைட்,
அது எப்படி இருக்குன்னு சொன்னா பெரும்பாலும் எப்படி என்று சொன்னா மேலிடையோடு இருக்குதானே, மேலிடையோட்டுன்ற வெளிப்பகுதியில என்ன நடக்கும்னு சொன்னா மேலிடையோட்டுற வெளிப்பகுதியில அந்த கதிரியக்கத்தன்மை இருக்குதானே, அந்த கதிரியக்கத்தன்மை காரணமாக என்ன நடக்கும்னு சொன்னா புவியில காணப்படக்கூடிய புவிக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை இருக்குதானே, வெப்பநிலை அதே போல வந்துட்டு அமுக்கம் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள், வெப்பநிலை அமுக்கத்தினால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் என்ன நடக்கும்னு சொன்னா மாற்றத்தினால உருவாக்கக்கூடிய நில உருவங்களை தான் நாங்க இந்த அகவிசை நில உருவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி அகவிசையினால வரக்கூடிய அந்த நில உருவங்களை நாங்க கொமனா கொடுக்குறோம் எப்படின்னு சொன்ன ஒரு பேர்ல முதலாம் வகை நில உருவங்கள்ல. இப்ப முதலாம் வகை நில உருவங்கள்ல உங்களுக்கு தெரியும் வந்துட்டு கண்டங்களும் சமுத்திரங்களும் உருவாகும். அப்படி கண்டங்கள் சமுத்திரங்கள் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமே என்னது, இந்த அகவிசை தொழிற்பாடு. ரைட். இதுக்கு நாங்க இன்னொரு விஷயம் சொல்லுவோம் வந்துட்டு இந்த புவியில தகட்டோட்டு விஷயங்கள் தானே, தகட்டோட்டு சம்பந்தப்பட்ட கருதுகோள், அதே போல ஆல்பர்ட் டோக்னர் கண்டநகரு கொள்கை, இது எல்லாமே இடம்பெறக்கூடியது இந்த அகவிசை தொழிற்பாடு காரணமாகத்தான். நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க 2 மார்க்ஸ் எழுத போறீங்கன்னு சொன்னா எப்படி எழுதணும்னு சொன்னா அகவிசை தொழிற்பாடு எனப்படுவது புவியின் உள்ளே அல்லது புவிக்கு அகத்தின் உள்ளே கதிரியக்கத்தன்மை அல்லது வந்துட்டு ஒரு எப்படி சொல்லலாம்னு சொன்னா ஒரு ஒரு அதிர்வின் ஊடாக வெளிப்படக்கூடிய அந்த ஒரு அதிர்வலையின் காரணமாக என்ன நடக்கும் என்று சொன்னா புவியோட்டுக்கு அடியில மெதுவாக இடம்பெறக்கூடிய ஒரு செயற்பாடின் காரணமாக புவியில முதலாம் வகை நில உருவங்களை உருவாக்கக்கூடிய ஒரு செயற்பாடு தான் நாங்க அகவிசைன்னு சொல்லலாம். இப்படி இது வந்துட்டு ஒரு எந்த பார்வையில இது அகவிசைக்கு ஒரு டெபினிஷன். உங்களோட ஓன் விஷயங்கள் இருக்கும். இப்ப அகவிசைன்னு சொல்லக்குள்ள நான் இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன். அது வந்துட்டு அதை வச்சுட்டு உங்களோட பார்வையில நீங்க அகவிசைனா என்ன நீங்க சோட்ட ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. பூமிக்கு உள்ள அதிர்வு காரணமாக அல்லது கதிரியக்க சக்தி காரணமாக ஏற்படக்கூடிய மாற்றங்களினால உருவாக்கக்கூடிய நில உருவங்களை தான் நாங்க என்ன சொல்லுவோம், இந்த அகவிசை தொழிற்பாட்டினால உருவாக்கக்கூடிய நில உருவங்கள். இந்த நில உருவங்கள்ல நாங்க பிரதானமா 2 வகையில நாங்க பார்க்க போறோம். என்ன விஷயம்னு சொன்னா அதாவது கண்டங்கள் சம்பந்தப்பட்டு உருவாக்கக்கூடிய நில உருவங்கள், அதே போல சமுத்திரங்கள்ல உருவாக்கக்கூடிய நில உருவங்கள். அதைத்தான் அதாவது பொதுவா முதலாம் வகை நில உருவங்கள். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் என்னது, அகவிசை தொழிற்பாடு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குரிய ஆன்சரை நாங்க இதை எடுத்துக்கொள்ளலாம். கிளியரா? ஓகே. அப்ப நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. பூமி இந்த இருக்குது. இந்த பூமியில நடுவுல வந்துட்டு அதாவது மையப்பகுதியில பார்த்தோம்னு சொன்னா சில அதிர்வுகள் கதிரியக்க சக்திகள் காரணமாக சில ஒரு தாக்கங்கள் ஏற்படுது உள்ளுக்கு. அந்த தாக்கத்தின் காரணமாக என்ன நடக்குது, இந்த எரிமலையில வரக்கூடிய அந்த மக்மா லாவா அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யுது, அதுக்குள்ள செயற்பாடு வருது. அதே போல நிலநடுக்கம் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள், அதே போல அந்த கதிரியக்க சக்திகள் இருக்குது. சரிதானே? அந்த அலைகள் காரணமாக என்ன நடக்குதுன்னு சொன்னா பூமிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மிதந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடையோட்டு தட்டுகள் இருக்குதானே, அந்த தட்டுகள்ற நகர்ச்சிகள், அதே போல அதனால உருவாக்கக்கூடிய நில உருவங்கள், அதனால உருவாக்கக்கூடிய மலை அமைப்புகள், அதனால உருவாக்கக்கூடிய முதலாம் வகையை சார்ந்த நில உருவங்கள் எல்லாமே அகவிசைக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள். அகவிசை என்றால் என்னைக்கு இந்த விஷயங்களை ஒரு 5-6 வரிக்குள்ள கொடுத்துட்டீங்கனாலே போதும். இதுதான் உங்களுக்கு முதலாம் கேள்விக்குரிய, அதாவது அந்த அகவிசை என்றால் என்ன அப்படின்னு சொல்ற ஒரு கேள்விக்குரிய ஆன்சரா இருக்கு. ஓகே, வருவோம் அடுத்த கேள்வி. இது எல்லாருக்கும் கிளியரா இருக்கணும் இல்லையே? அடுத்த கேள்வி பாருங்க. தகடுகள் அசைவுக்கு உட்படுகின்ற முறைகள் 3 பட உதவியுடன் விவரிக்குக. ரைட். என்ன கேள்வி? தகட்டசைவுல வரக்கூடிய ஒரு கேள்வி. ரைட். தகட்டசைவுக்கு உட்படுகின்ற முறைகள் 3 பட உதவியுடன் விவரிக்கலாம். அப்ப தகட்டசைவுக்கு உட்படக்கூடிய முறைகளை சொல்லுங்க. அப்ப தகட்டசைவுற முறைகள் என்னென்ன முறையில வரும்? விலகும் தகட்டசைவு, ஒழுகும் தகட்டசைவு. ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். ரைட். 3 வகையில என்ன நடக்கும் சொன்னா பிள்ளைகள், தகடுகள் அசையும். ரைட். அப்ப தகடுகள்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு இப்ப புவியிற தகட்டசைன்னு சொல்லக்குள்ள என்ன நடக்குதுப்பா, முதலாவது வந்து புவியிற தகட்டசைன்னு சொன்னா என்னன்னு கொஞ்சம் விளங்கி எடுத்துக்கொள்வோமே. அதுக்கு வரும் நம்ம அந்த விஷயத்துக்கு போவோம். இப்போ ஒரு சமுத்திரம் ஒன்று இருக்குது, அதே போல வந்து கண்டங்கள் இருக்குது. இந்த சமுத்திரம் கண்டங்கள் தொடர்பான ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குதானே, அது வந்துட்டு எப்படி ஆரம்பத்துல இருந்துச்சு. ரைட். அது எப்படி வந்து நகர்வுக்கு உட்படுது, எப்படி வந்து அது அசைவுக்கு உட்பட்டு வந்துட்டு இப்ப ஆரம்பத்துல வந்துட்டு பஞ்சியா பந்தலசான்னு சொல்லிலாம் இருந்துச்சு கண்டங்கள் தனி சமுத்திரமா. அதே போல வந்துட்டு அதுக்கு பிறகு பிரிஞ்சு என்ன செஞ்சீங்கன்னா வந்துட்டு கொண்டு வரலாம் அந்த அங்கரெல்லாம் வந்து மாறுபட்டிருக்கு. அதுக்கு பிறகு வந்து அதுக்குள்ள வந்துட்டு தேசன்னு சொல்லி ஒரு கடல் ஒன்று பிரிக்கப்பட்டிருக்கு. இப்படின்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. ரைட். அப்படி உருவாக்குன முறையில வந்தே என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த தகடுகளாக மாற்றம் வருது.
அப்படி உருவாக்கக்கூடிய பிரிஞ்சு பிரிஞ்சு போகக்கூடிய நிறைய விஷயங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா இது பெரிய டீப்பா பார்க்க வேண்டிய விஷயங்கள் போல நம்ம அந்த அளவுக்கு பார்க்க தேவையில்லை. ஏன்னு சொன்னா நம்ம இதுக்கு செமினார் தானே, அப்ப நம்ம உள்ளுக்கு நம்ம ஃபுல்லாவே டீப்பா போக தேவையில்லை. அப்போ அப்படியே அந்த செயற்பாடு காரணமா உருவாக்கக்கூடிய விஷயங்கள்ல தகடுகள் வந்துட்டு 2 வகையில பிரியுது பிள்ளைகள். முதலாவது வந்துட்டு பிரதானமாக பிரிஞ்ச தகடுகள் ஒன்று இருக்குது. அதே போல வந்துட்டு இந்த சிறிய தகடுகள் அடிப்படையில வந்துட்டு என்ன செய்யுது பிரியுது. ரைட். அப்படி பிரிஞ்சதுல பார்த்தோம்னு சொன்னா இந்த பிரதானமான இது எல்லாமே சேர்ந்து பிள்ளைகள் மூன்று வகையான அசைவுகள் உட்படுது. ஆனா தகடுகள் அடிப்படையில வந்துட்டு 2 வகையில வந்துட்டு தகடுகள் இருக்குது. முதல்ல வந்துட்டு பிரதான தகடுகள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 7 வகையான தகடுகள் இருக்குது. அதே போல வந்துட்டு 12 வகையான சிறிய தகடுகள் இருக்குது. ரைட். அதுல வந்துட்டு இப்போ பிரதானமான தகடுகள் வந்து நம்ம என்னத்தை சொல்லலாம்? முதலாவது வந்துட்டு பெரிய பரப்புல இருக்கக்கூடிய அந்த பசிபிக் தகடுகள் சொல்லலாம். அதே போல வந்துட்டு இந்தியா ஆஸ்திரேலியா இடையில காணப்படக்கூடிய அந்த இந்தோ ஆஸ்திரேலியா தகடு சொல்லலாம். அதே போல வந்துட்டு யுரேசிக், அதாவது ஐரோப்பிய பகுதியில காணப்படக்கூடிய அந்த யுரேசிக் தகடு. அதே போல வந்துட்டு ஆப்பிரிக்கா பிளவு பள்ளத்தாக்கு அந்த பகுதியில காணப்படக்கூடிய அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தோட வளர்ச்சி காணப்படக்கூடிய அந்த தகடுகள்ல காணப்படக்கூடியது. ரைட். ஆப்பிரிக்கா தகடு என்று சொல்லுவோம். அதே போல வந்துட்டு வட அமெரிக்கா கண்டத்துக்குரிய தகடுகள் வட அமெரிக்கா தகடுன்னு நம்ம சொல்லுவோம். அதே போல வந்துட்டு தென் அமெரிக்கா கண்டத்துக்குரிய தகடை வந்துட்டு தென் அமெரிக்கா தகடுன்னு சொல்லுவோம். அதே போல வந்துட்டு அந்த அந்தார்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தகடு ஒன்று இருக்கு, பெரிய தகடு. அதை வந்து நாங்க சொல்லுவோம். இவ்வளவு தான் அந்த 7 வகையான தகடுகள். இதை தாண்டின சின்ன தகடுகளும் இருக்குது. சிறிய தகடு, அதுல நஸ்கா தகடு, கரீபியன் தகடு, அதே போல வந்து கோகோஸ் தகடு, அதே போல வந்துட்டு கோட்டா தகடு, பிலிப்பைன்ஸ் தகடு, அரேபியன் தகடு, அதே போல யுவாண்டி புகா தகடு. இது வந்து ஒரு எம்சி இதுக்கு உலக படத்துக்கு குறிக்கிறதுக்கு வந்துருந்துச்சு போல. ஒரு சின்ன ஒரு ஞாபகம், இது மாடல் பேப்பர்லயோ ஃபைனல் பேப்பர்ல ஏதோ ஒண்ணுல யுவாண்டி புகா தகடுன்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. அதே போல வந்துட்டு ஸ்கோரியா தகடுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ரைட். இப்படியான தகடுகள் வந்துட்டு சின்ன தகடுகள், சிறிய தகடுகள் நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே. இப்ப வருவோம் விஷயத்துக்கு. இப்படி காணப்படக்கூடிய இந்த தகடுகள் இருக்குதானே, அது வந்துட்டு புவியில அமுக்கம் வெப்பம் காரணமாக என்ன நடக்குன்னு சொன்னா ஒரு 3 வகையான செயற்பாடுல வந்துட்டு நகருது. ரைட். அப்படி தகடுகள் வந்துட்டு அசையக்கூடிய முறைகள்ல வந்துட்டு 3 வகையான அசைவுகள்ல முதலாவது வந்துட்டு விலகும் தகட்டசைவு நம்ம சொல்லலாம். அதுக்கு பிறகு வந்துட்டு ஒருங்கும் தகட்டசைவு சொல்லலாம். அதுக்கு பிறகு வந்துட்டு நிலை மாறக்கூடிய தகட்டசைவு சம்பந்தமா சொல்லலாம். இப்ப உங்களுக்கு என்ன கேள்வின்னு சொன்னா தகட்ட அசைவுக்கு உட்படுகின்ற முறைகள் 3னை பட உதவியுடன் விவரிக்குக. அப்ப தகட்டசைவுக்கு உட்படக்கூடிய முறைகள் சொன்னா விலகும் தகட்டசைவு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி ஒரு தலைப்பை போட்டு அதுக்குரிய படம், ஒருங்கும் தகட்டை செய்யப்பட்டு ஒரு படம், அதே போல நிலைமாறும் தகட்டை செய்யப்பட்டு ஒரு படம். இதை கேட்டீங்கனாலே ஓகே. இப்ப பாப்போமா அதுக்குரிய விளக்கங்கள் பாப்போமா? ரெடியா? சரி சார். ஓகே, டியூட்ட போடுற பாருங்க. ரைட். எங்க இருக்கு? ஓகே, இந்த படத்தை பாருங்க. இல்ல படம் பெருசா விளங்குதா? நம்ம எந்த படத்தை பார்ப்போமே. இது கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? ஓகே, ரைட். முதலாவது இருக்க பாருங்க. முதலாவது இருக்க தகடு என்ன தகடு? இந்த தகடு ரெட் எடுப்போம். இந்த தகடு விலகும் தகட்டசைவு. சரிதானே? இப்ப முதலாவது தகட பாருங்க, இந்த அம்புக்குரிய பாருங்க எங்களை பக்கம் காட்டுது. அதே போல வந்து 2வது அம்புக்குரிய பாருங்க, இதை வந்துட்டு எங்களை பக்கம் காட்டுது. அப்ப ஒரு தகடு வந்துட்டு இந்த திசையை நோக்கியும் இன்னொரு தகடு வந்துட்டு இந்த திசையை நோக்கி போகுது. அதை நாங்க சொல்லுவோம் வந்துட்டு விலகும் தகட்டசைவு. அடுத்த தகட்டை பாருங்க, ஒரு தகடு வந்துட்டு என்ன செய்யுது இதுக்கு உள்ள வந்துட்டு, அதாவது இது வந்துட்டு நம்ம தடிப்பமான தகடை சொல்லுவோம். மேல இருக்கிற தகடை வந்துட்டு மெல்லிய தகடை சொல்லுவோம். ரைட். அது வந்துட்டு என்ன செய்யுது ஒன்று மேல் ஒன்றா போகுது. இது நாங்க என்ன சொல்லுவோம் ஒருங்கும் தகட்டசைவு. அதே போல ஒன்றுல இருந்து ஒன்று வந்துட்டு அப்படியே வந்துட்டு சரிக்கின மாதிரி, அதே போல வந்துட்டு வேறுபட்ட திசைகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா நகர்ச்சி அடையுது. இதை நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா நிலை மாறும் தகட்டசைவு. அப்ப இதுல வந்துட்டு இப்ப இந்த படத்தையும் போட்டிக்கிறாங்க பாருங்க. இப்போ ஒருங்கும் தகட்டசைவுக்கு நாங்க என்ன படத்தை போடலாம்? இந்த அறிக்கை பாருங்க. இது வந்துட்டு ஒருங்கும் தகட்டசைவு. ரைட். இதை வந்துட்டு விலகும் தகட்டசைவு. அதே போல இங்க பாருங்க, இந்த இடத்துல பிளவுகள் இருக்குது. இதெல்லாம் நாங்க என்ன சொல்லுவோம் நிலை மாறும் தகட்டசைவு. அப்ப இது 3 தானே வந்துட்டு உங்களுக்கு நீங்க கேட்கப்பட்ட கேள்வி. அப்ப இந்த 3 படத்தையும் கொடுத்துட்டு என்ன செய்வீங்கன்னு சொன்னா நீங்க அதுக்குரிய விளக்கங்கள் எழுதினாலே ஓகே போதும். அப்ப இப்ப நம்ம பார்ப்போம் விலகும் தகட்டசைவு. விலகும் தகட்டசைவுன்னு சொல்லக்குள்ள வந்துட்டு என்ன விஷயம், அதாவது அதுக்கு நீங்க எப்படி இப்போ முதலாவது நீங்க எப்படி எழுத போறீங்க? அந்த கேள்வி வந்துட்டு அப்போ 6 மார்க்ஸுக்குரிய கேள்வி தானே, ஸ்ட்ரக்சர் பண்ண போறீங்க. அப்ப 6 மார்க்ஸுக்குரிய கேள்வின்னு சொன்னா வந்துட்டு
அதை போட போறீங்க, தலைப்பை போட போறீங்க. விலகும் தகட்ட செய்வு அல்லது வந்துட்டு தகடுகள் அசைவுக்கு உட்படுகின்ற முறைகளை பின்வருமாறு நோக்கலாம். அவ்வளவுதான் உங்களுக்கு அறிமுகம் கொடுத்தப்பட என்ன செய்ய போறீங்க, அந்த 3 விஷயத்த நீங்க போட போறீங்க. என்ன விஷயம்லாம் இருக்குது? விலகும் தகட்ட செய்வு, ஒருங்கும் தகட்ட செய்வு, நிலை மாறும் தகட்ட செய்வு. அந்த 3 விஷயத்தையும் போட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க தலைப்பை போட போறீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு தலைப்பை எப்படி போட போறீங்க? முதலாவது விலகும் தகட்ட செய்வு. விலகும் தகட்ட செய்வு போட்டுட்டு என்ன செய்ய போறீங்க, கீழே வந்துட்டு அதுக்குரிய விளக்கங்கள் எழுத போறீங்க. விளக்கங்கள் எழுதி போட்டு அதுக்குரிய உதாரணத்தை நீங்க கொடுத்தீங்கனாலே போதும். ரைட், வரும். விலகம் தகட்ட செய்வு. இப்ப விலகம் தகட்ட செய்வுன்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அப்ப நீங்க எப்படி நீங்க அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ண போறீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க படத்தை கொடுக்க போறீங்க. அப்ப படத்தை நீங்க கொடுத்து போட்டு அதுக்குரிய விளக்கத்தை நீங்க எழுதினாலே போதும். நான் என்ன டியூட்ல போட்டிருக்கிற விளக்கத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். நார்மலாவே சொல்லலாம், பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு டியூட்ல இருக்கிற விஷயங்களை பார்த்தாக்கா, இப்போ நீங்க லாஸ்ட் டைம் தானே, அது கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் தெளிவா இருக்கும். நம்ம சும்மா நார்மலா சொல்லிட்டு போறத நீங்க டியூட்ல இருக்கிற இந்த விஷயத்த கொஞ்சம் விளங்கி எடுத்துனாலே போதும். ரைட், பாருங்க. விலகும் தட்டை செய்வோம். அப்ப நீங்க தலைப்பை போட்டுட்டீங்க, பக்கத்துல ஒரு படத்தை ஒண்ணு கீறிட்டீங்க. படத்தை கீறினதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்க, அடுத்த விஷயம் பக்கத்துல நீங்க விளக்கம் எழுத போறீங்க. பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, புவியின் கோளவகத்தில், ரைட், புவியில உட்கோளவகத்துல ஏற்படும் அசைவின் அகவிசை செயற்பாடு காரணமாக 2 கவசத்தகடுகள், இதான் மெயினான விஷயம். ரைட், பாருங்க, 2 கவசத்தகடுகள் ஒன்றிலிருந்து ஒன்று, இதான் நம்ம மெயினா பார்க்க வேண்டிய விஷயம். ஒன்றிலிருந்து ஒன்று எதிரெதிர் திசைகள்ல நகர்வடைதலை விலகும் கவசத்தகடுகள் என்பார்கள். ரைட், சரி, ஓகே. பாருங்க, இப்ப பாருங்க, அப்ப இந்த விஷயம் இப்ப என்னத்த சொல்ல வருது? அப்ப புவியில தகடுகள் இருக்குதானே, புவிக்கு உட்பகுதியில ஏற்படக்கூடிய அந்த கதிரியக்க சக்தி காரணமாக என்ன நடக்கும்னு சொன்னா, அல்லது வந்துட்டு ஒரு நிலநடுக்க காரணமாக, அல்லது ஒரு எரிமலை தொழிற்பாடு, அல்லது எரிமலை செயற்பாடு காரணமாக, அல்லது புவிக்கு உள்ள ஏற்படக்கூடிய ஒரு அதிர்வு காரணமாக என்ன நடக்கும்னு சொன்னா, புவிக்கு உள்ள இருக்கக்கூடிய தகடுகள், ரைட், அப்ப மேல் புவி ஓட்டுக்கு கீழே தானே செய்யணும்னு சொன்னா வந்து தகடுகள் இருக்குது. அந்த தகடுகள் என்ன செய்யும்னு சொன்னா, அந்த அமுக்கத்தின் காரணமாக, அல்லது வந்துட்டு இப்போ இந்த இந்த இடத்துல பாருங்க, இந்த இந்த இடத்துல இப்படி ஒரு பிரஷர் ஒண்ணு பண்ணக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த இது வந்துட்டு மேல தள்ள பார்க்கும். இப்படி மேல தள்ள பார்க்கக்குள்ள இங்க இருந்து ஒரு தகடு வந்துட்டு இந்த திசையை நோக்கி போகும். ரைட், அடுத்த தகடு என்ன செய்யும்னு சொன்னா, இந்த இருந்து இந்த திசையை நோக்கி போகும். அப்ப ஒன்றிலிருந்து ஒன்று என்ன செய்யும்னு சொன்னா, எதிர் எதிர் திசைகள்ல, அப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த தகடு வந்துட்டு ஒரு திசையை நோக்கி போகுது. ரைட், இந்த இருக்க தகடு வந்துட்டு ஒரு திசையை நோக்கி போகுது, இந்த தகடு வந்துட்டு இன்னும் ஒரு திசையை நோக்கி போகுது. எதிர் எதிர் திசையில நகர்வடைதல வந்துட்டு நாங்க என்ன சொல்லுவோம், விலகும் கவச தகடுகள் என்பார். இங்கு கோளவகத்தின் மேற்பகுதியிலிருந்து, ரைட், கோளவகத்தில மேற்பகுதியிலிருந்து மக்மா புவியோட்டுக்கு வந்து புதிதாக சமுத்திர படுக்கைகளை உருவாக்குவதற்கு இடமளிக்குமாம். இப்படி இவ்வாறு விலகலடைகின்ற போது இடைவெளிகளின் ஊடாக எரிமலை குழம்பானது வெளியேற்றப்பட்டு குளிர்ச்சி அடைந்து இருக்கின்றது. ரைட், அதாவது நார்மலா எரிமலை செயற்பாடு. அப்போ எரிமலை என்ன செய்யுது, புவி கோளவகத்தில் இருந்துட்டு மேல வருது, மேல மக்மாவா வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, புவி மேற்பரப்புக்கு வந்து ஒரு சமுத்திர படுக்கைக்குள்ள வந்துட்டு லாவாவா படிவடையுது. அப்படி லாவாவா படிவடைகள் என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த படிகிற சந்தர்ப்பத்திலேயே அந்த தகடுகளை விலக்கி விடுது. அப்படி விலக்கி விடக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா, அதுல இடைவெளிகள் ஊடாக என்ன நடக்கும், அந்த எரிமலை செயற்பாடுகள் வந்து சேரும். இப்படி வந்து சேர்ற விஷயங்களை நாங்க என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் பிள்ளைகள், இந்த விலகும் கவச தகடு அல்லது விலகும் தகட்ட செய்வு அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இப்படி விலகுகிற தகட்ட செய்வு வந்துட்டு நாங்க பொதுவா வந்துட்டு 3 வகையில பார்க்கலாம் பிள்ளைகள். அதுல வந்துட்டு உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், முதலாவது வந்துட்டு பிளவு பள்ளத்தாக்கு. ரைட், இங்கிலீஷ்ல அந்த நம்ம வள மேல அந்த தங்கிலீஷ் இருக்குதானே, அதுல என்ன டைப் பண்றேன் பாருங்க. முதலாவது என்னது, பிளவு பள்ளத்தாக்கு. பிளவு பள்ளத்தாக்கு. இப்ப பிளவு பள்ளத்தாக்கு எப்படி உருவாகுது உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள். வந்துட்டு இப்ப விலகும் தகட்ட செயல் வந்துட்டு ஒரு ஓடு வந்துட்டு எப்படி இருக்கு, ஒரு மெல்லிய பகுதி தானே. அந்த மெல்லிய பகுதியா இருக்கிறதுனால இந்த இழுவிசை செயற்பாடு, இப்ப ஒன்றிலிருந்து ஒன்று வந்து இழுபடுது. அப்படி இழுவிசை செயற்பாடு காரணமாக என்ன நடக்கும்னு சொன்னா, ஒன்றிலிருந்து ஒன்று விலகிட்டு போகல, இந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, பிளவுகள் உருவாகுது. ரைட், இந்த பாருங்க, ஒரு பிளவுன்னு வந்த மாதிரி இருக்குது. அந்த பிளவுகள் உருவாகிறதுனால என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த பிளவு பள்ளத்தாக்குகள் உருவாகிறதுக்கு இந்த விலகும் கவச தகடுகள் காரணமா இருக்குது.
அதாவது உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா இந்த நம்ம வளமையா வந்து ஆப்பிரிக்கா கண்டத்துல பார்க்கக்கூடிய ஒரு பிளவு பள்ளத்தாக்கு இருக்குது, ஆப்பிரிக்கா கிழக்கு ஆப்பிரிக்கா பிளவு பள்ளத்தாக்கு. அதை நாங்க உதாரணத்துக்கு சொல்லலாம். அதே நேரத்துல இன்னொன்னு உருவாகும். என்னது? புதிய சமுத்திர படுக்கைகள் வந்து உருவாகும். இன்னொரு விஷயம் வந்துட்டு இதுல உருவாகும். சரிதானே? முதல்ல வந்து பிளவு பள்ளத்தாக்குகள் உருவாகுது. அதே போல வந்துட்டு அஹ், சமுத்திர மலைத்தொடர்கள் வந்துட்டு உருவாகும். அடுத்த விஷயம், இப்ப சமுத்திர மலைத்தொடர்கள் பார்த்தோம்னு சொன்னா இப்படி ரெண்டு தகடுகள் வந்துட்டு ஒன்றொன்று விளையிட்டு போக்குல நடக்கும்னு சொன்னா மக்மா வந்து என்ன செய்யும்? அந்த சமுத்திரத்துக்குள்ள படிவடையும். அப்படி சமுத்திரத்துக்குள்ள படிவடைஞ்சு என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த சமுத்திர மலைத்தொடர்களை உருவாக்குது. அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா புதிய சமுத்திர படுக்கைகள் உருவாக்குது. இப்படி புதிய சமுத்திர படுக்கைகள் எப்படி உருவாக்குதுன்னு சொன்னா ரெண்டு தகடுகள் விளையிட்டு போக்குல அதுல வந்துட்டு மக்மா வந்துட்டு வெளியாகுல என்ன நடக்கும்னு சொன்னா அந்த தகடுக்கு இடையில வந்துட்டு ஒரு இடையிலேயே வந்துட்டு உருவாக்க என்ன நடக்கும்னு சொன்னா அது வந்துட்டு ஒரு பாறை பகுதியில மாற்றப்படும். அப்படி ஒரு படுக்கை பகுதியில மாற்றப்படும். அப்படி படுக்கை பகுதியில மாற்றப்பட்டு என்ன நடக்கும்னு சொன்னா அதுல புதிதான ஒரு சமுத்திரம், ரைட், அந்த 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 தட்டுக்கு மேல என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு புதிய சமுத்திரம் ஒன்று உருவாகிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பா மாறுது. இதை நாங்க சொல்லுவோம் வந்துட்டு புதிய சமுத்திர படுக்கைகள் உருவாகும். இது வந்துட்டு என்னது? விலகும் தகட்ட செய்வுல ஒருங்கும் தகட்ட செய்வுன்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. அதுல வந்துட்டு 3 வகையான செயற்பாடுகள் இடம்பெறும். அதையும் நாம பார்ப்போம். இவ்வளவு கிளியரா? விலகும் தகட்ட செய்வு. இப்ப இந்த விளக்கம் உங்களுக்கு கிளியரா? இந்த விளக்கம் வந்துட்டு நான் பொதுவா போட்ட விஷயம். அப்ப இந்த விளக்கத்தை தாண்டி நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு தோன்றின விஷயங்கள், நீங்க எழுதிருக்கிற விஷயங்களை நீங்க எழுதினா ஓகே, கிளியரா இருக்கும். கிளியரா எல்லாம் இந்த விஷயம்? ஆம் சார். ஓகே, ரைட். அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது என்ன தகட்ட செய்வு? ஒருங்கும் தகட்ட செய்வு இந்த அறிக்கை பார்ப்போம். அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? அடுத்த தலைப்பை போட போறீங்க. ஒருங்கும் தகட்ட செய்வுன்னு சொல்லி ஒரு வசனத்தை போட போறீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய போறீங்க? படத்தை கீற போறீங்க. ஒரு சின்ன ஒரு படம் ஒன்று போட்டுட்டு என்ன செய்ய போறீங்க? இந்த விஷயங்கள் இருக்குது, அதை எழுதினாலே போதும். ஓகே, ஒருங்கும் தகட்ட செய்வு வரும். அப்ப இருக்க விஷயங்களை கொஞ்சம் ஆகும் என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி. அப்ப நார்மலா இந்த வாசிக்கிறதுக்கு முன்னுக்கு சொல்லிக்கோமே. இப்ப ஒருங்கும் தகட்டை சொன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். 2 வகையான தகடுகள் இருக்குது, ரைட். அதாவது வந்துட்டு ஒரு தடிப்பமான தகடும் இருக்குது, நலிவான தகடுகளும் இருக்குது. அப்படி தடிப்பமான தகடுகள் வந்துட்டு நலிவான தகடுகளை நோக்கி என்ன செய்யணும்னு சொன்னா ஒன்று வந்துட்டு நகரும். அப்படி நகரங்கள் என்ன நடக்கும்னு சொல்லல, இந்த நலிவான தகடு என்ன செய்யும்? அழிவடைஞ்சி கீழே போகும். கீழே போனதுக்கு பிறகு இந்த அறிக்கை பாருங்க, இது வந்துட்டு ஒரு நலிவான தகடு. அதே போல இந்த இது வந்துட்டு தடிப்பமான தகடு. இந்த தடிப்பமான தகடு வந்துட்டு ஒன்று வந்துட்டு இப்படி மலைகள் அப்படி மேலே ஏறி போவாது. அப்படி மேலேறி போகாம என்ன செய்யும்? அழிவுக்கு உட்படும். அப்படி வந்துட்டு என்ன செய்யும் சொன்னா உள்ள வந்து போகும். அதாவது இந்த தடிப்பமான தகடுக்கு உள்ள போகும். இப்படி வந்துட்டு ஒருங்குறதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்படி வகையான நில உருவங்கள் உருவாகுது. அதுல வந்துட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் வந்துட்டு பொதுவா மடிப்பு மலைகள் வந்துட்டு உருவாகும். மடிப்பு மலைகள், தீவுகள், கடலுக்கு நடுவில், அதே போல மலைத்தொடர்கள் வந்து உருவாகும். இதெல்லாம் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் சொல்லிட்டு நம்ம நோட்ஸ் பகுதிக்குள்ள நாங்க பார்ப்போம். ஓகே, வருவோம் விஷயத்துக்கு. ரைட், பாருங்க, 2 தகடுகள் ஒன்றையொன்று எதிர்நோக்கி நகர்றதுனால அப்ப ஏற்கனவே நம்ம விலகும் தகடு சொல்லல 2 தகடு என்ன செய்யுது? ஒன்றுக்கு எதிர் திசையில. இது என்ன செய்யுது? எதிர்நோக்கி. அப்ப இந்த வசனத்தை பாருங்க, எதிர் திசைன்னு சொல்லக்குள்ள வந்துட்டு விலகும் தகட்டை செய்வோம். எதிர் நோக்கின்னு நம்ம அந்த வசனத்தை போடக்குள்ள ஒருங்கும் தகட்டை செய்வா மாறுது. நகருதல் நாங்க சொல்லுவோம், இந்த ஒருங்கும் தகட்டை செய்யு சொல்லுவோம். இவ்வாறு ஒன்றையொன்றை நோக்கி நகர்ந்து 2 தகடுகளும் மோதுகின்ற போது, சரிதான், 2 தகடுகளும் மோதுகின்ற போது அதில் இந்த நம்ம சொன்ன விஷயம் நலிவான தகடு என்ன செய்யுது? அழிவுக்கு உட்படுது. அல்லது பலமான தகடுகளின் கீழ் இறங்குகின்றது. அதாவது அழிவுக்கு உட்படுற விஷயங்களை தான் நாங்க இந்த போட்டிக்கிறோம். இதன் போது நிலம் பல்வேறு மாறுதலுக்கு உட்படும். இதனால் ஒருங்கும் தகட்டு எல்லைகள் அழிவை எதிர்நோக்குகின்றது. கண்ட தகடுகள் ஒன்றோட ஒன்று மோதுகின்ற போது ஒரு தகடுகள் மற்றொன்று தகடு அமிழ்வதனால் ஏற்படக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக மடிப்பு மலைகள் உருவாகுதாம். ரைட். அப்ப இதான் என்ன விஷயம் சொன்னா ஒரு 3 வகையான செயற்பாடுகள் இந்த ஒருங்கும் தகட்டை செயல வந்துட்டு இடம்பெறும் இல்லையா. முதலாவது வந்துட்டு கண்டத்தகடும் ஒருங்குது. அப்ப கண்டத்தகடும் 2 கண்டத்தகடும் ஒருங்குறதுனால என்ன நடக்குது? அதே போல கண்டத்தகடுகளும் சமுத்திர தகடுகளும் ஒருங்குறதுனால என்ன வகையான நிலவரங்கள் உருவாகுது? அதே போல சமுத்திர தகடுகளும் ஒருங்குறதுனால என்ன விஷயம் நடைபெறுது? இது மூலம் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு இந்த ஒருங்கும் தகட்டை செய்ய உங்களுக்கு கிளியரா இருக்கும். இதுக்குள்ள நீங்க எழுத வேண்டிய விஷயங்களை நீங்க எழுதிட்டாலே போதும். நம்ம இந்த பொடிய வசனங்கள் அடிப்படையில நீங்க போட்டாலே உங்களுக்கு அதுக்கு விளக்கம் போதும். அப்போ கண்டமும் ஒருங்குறதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா மடிப்பு மலைகள் உருவாகுது, ரைட். உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா இந்த பாருங்க, இந்த ஆஸ்திரேலியா கவசத்தகடு அதே போல ஐரோசியா கவசத்தகடுகளும் ஒருங்குறத்தின் விளைவாக என்ன நடந்துச்சு? இமயமலை தோற்றம் பெற்றிருக்குது, ரைட்.
அதே போல வந்துட்டு ரொக்கி மலை இருக்குது. அப்ப ரொக்கி மலை வந்துட்டு என்ன செய்யுது, ஐரோசிய தகடுகளும் அதே போல வந்து ஆப்பிரிக்க தகடுகளும் ஒருங்கினதுனால அந்த ரொக்கி மலை உருவானதை நாங்க பார்க்கலாம். அதே போல இங்க யூரல் மலைத்தொடர் இருக்குது. அப்ப யூரல் மலைத்தொடர் வந்துட்டு அதே மாதிரி தான். சரி, ரைட். இப்படி வந்துட்டு அந்த தகடுகள் ஒன்றோட ஒன்று ஒருங்கி வந்துட்டு ஆஹ் ரெண்டு கண்ட தகடுகளும் ஒருங்குறதுனால என்ன நடக்கும்னு சொன்னா இந்த மடிப்பு மலைகள் உருவாகிறத நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்துட்டு ஒரு கண்டத்தகடும் இன்னொரு சமுத்திர தகடும். அப்ப கண்டத்தகடும் சமுத்திர தகடும் ஒருங்குறதுனால என்ன உருவாகும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா அங்க எப்படி எனக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்லக்குள்ள வந்துட்டு இப்போ ஒரு கண்டத்தகடு வந்துட்டு ஒரு தடிப்பமான தகடு, ரைட். இந்த பாருங்க, இது வந்துட்டு கண்டத்தகடு, இது வந்து தடிப்பமான தகடு, இது வந்துட்டு சமுத்திர தகடு. சமுத்திரத்துல மெல்லிய தகடு என்ன செய்யும், கீழே போகும். இப்படி கீழே நலிவடைஞ்சிட்டு போக்குல என்ன நடக்கும், இந்த இடத்துல ஆளிகள் உருவாகும். கடலுக்குள்ள என்ன நடக்குது, இந்த இடத்துல ஆளிகள், சமுத்திர ஆளிகள் வந்துட்டு உருவாகுது. அப்படி உருவாகக்கூடிய ஆளிகள்ல பார்த்தோம்னு சொன்னா சரி, ஆளிகள் அல்லது அகழிகள் ஏதோ ஒரு சொல்லலாம். அப்படி உருவாகுற பார்க்கல இப்போ உங்களுக்கு தெரியும் வந்துட்டு இந்த மிண்டோனா அகழி, அதே போல வந்துட்டு மரியானா அகழி, இப்படியான சொல்லி சொல்லி என்ன சொல்லி ஆளிகள் என்ன செய்யுது, அகழிகள் என்ன செய்யுது உருவாகிறத நாங்க பார்க்கலாம், ரைட். அதே போல பார்த்தோம்னு சொல்லக்குள்ள இப்போ மரியானா அகழி நம்ம அது உதாரணத்துக்கு நம்ம போட்டிக்கிறோம். அந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிளியரா விளங்கும். இப்போ பாருங்க, இந்த சரி பாருங்க, மரியானா அகழி. மரியானா அகழியா சார், பார்த்தோம்னு சொன்னா சொல்லுங்க. சமுத்திரமும் கண்டமும் ஒருங்குறதால வந்து தீவுகள் உருவாகுதா? விளங்கல நீங்க சொன்ன விஷயம் என்னது? சமுத்திரமும் கண்டமும் ஒருங்கும் போது தீவுகள் உருவாகாதா? இல்ல இல்ல, அது வந்துட்டு சமுத்திரத்தோடும் ஒருங்குறதுனாலதான் தீவுகள் உருவாகும். நான் பாக்குறேன். இப்ப நீங்க நல்லா சரி, நான் உங்களுக்கு படத்தை கீறி காட்டுறேனே. முதலாவது வந்து கண்ட தகடுன்னு சொன்னோம். அப்ப பென்சில் எடுப்போம், பென்சில் எடுத்துட்டு வரேன். ரைட். இது வந்து ஒரு தடிப்பமான தகடு. கண்ட தகடு என்ன சொல்றது, தடிப்பமான தகடு. இதுவும் வந்துட்டு தடிப்பமான தகடு, கண்ட தகடு. இப்படி ரெண்டு கண்ட தகடும் ஒன்றோட ஒன்று போக்குல என்ன செய்யும், நலிவடையுமா, நலிவடையாது. என்ன செய்யும், ரெண்டும் மோதுபட்டு ரெண்டும் உயரும். இப்படி உயரதுனால என்ன நடக்கும், அங்கன மடிப்பு மலைகள் உருவாகுது, ரைட். இப்படி வந்து என்ன செய்யுது, மடிப்பு மலைகள் உருவாது. இது என்னது, கண்டமும் சமுத்திரமும் ஒருங்குது. அப்ப இது வந்துட்டு ஒரு கண்ட தகடுன்னு எடுப்போமே, இது வந்துட்டு சமுத்திர தகடு, இது வந்துட்டு நலிவான தகடு. அப்ப இப்படி வந்துட்டு ஒருங்கிட்டு போகல, இதுல மோதுபடும். இப்படி மோதுபட்டு என்ன செய்யும், கீழே இறங்கும். இப்படி கீழே இறங்கிட்டு போகல இந்த இடத்துல என்ன செய்யும், அகழிகள் உருவாகும். தீவு எப்படி உருவாக போகுதுன்னு சொன்னா இது வந்துட்டு ஒரு நலிவான தகடு, அதாவது சமுத்திர தகடு, இது வந்துட்டு ஒரு சமுத்திர தகடு. இப்ப ரெண்டு சமுத்திர தகடு ஒன்றோட ஒன்று ஒருங்குக்குள்ள, அதாவது கடலுக்குள்ள ஒருங்குல என்ன நடக்கும், இப்படி வந்துட்டு கடலுக்குள்ள வந்துட்டு ஒரு மலையை வந்து உருவாக்கும். கடலுக்குள்ள மலையை உருவாக்குனா இது எல்லாமே கடல் என்ற வைப்பமே. இந்தாரி இவ்வளவு தூரம் வந்தாப்புல கடல், கடல்னு சொல்லக்குள்ள கடலுக்கு மேல எந்த மலைப்பாங்கான பிரதேசம் நீட்டிட்டு இருக்கும். அந்த நீட்டிட்டு இருக்கிறது ரெண்டு சமுத்திரத்தோட முருங்கிறதுனால மேல இருக்கிற இந்த நாங்க என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், நீங்களே சொல்லுங்க. தீவு. தீவு, ரைட். விளங்கிட்டா, சோட்டா விளங்கிட்டா? சார். ஓகே. அப்படின்னு பார்க்கக்குள்ள நம்ம இப்போ அகழிகள் விஷயத்துக்கு வரும், சரிதானே? அப்ப மரியானா அகழி, மரியானா ட்ரெஞ்சர்னு சொல்லுவோம். அது வந்துட்டு எப்படி இருக்குது, இந்த இந்த இது வந்துட்டு கொஞ்சம் கற்பனையில போட்ட விஷயங்கள் தான். கற்பனைன்னு சொல்லக்குள்ள வந்துட்டு இப்போ அவங்க வந்துட்டு உண்மையான ஆழத்தை காணையில இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, சரிதானே, இவ்வளவு இருக்கும்னு சொல்லி 1445 மீட்டர் என்று சொல்லி சொல்றாங்க, ரைட். பேரிசிலி அதே போல சாரி, மீட்டர் இல்லது கிலோமீட்டர் வரும், சரிதானே, மீட்டர் பிழையா போடப்பட்டிருச்சு, கிலோமீட்டர் என்று சொல்லி வரும். அதே போல வந்துட்டு பேரிசிலின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்க, உலகில மிகவும் நீளமான அகழின்னு சொல்றாங்க. 5900 கிலோமீட்டர். அதே போல வந்துட்டு போர்ட்டோரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு 120 கிலோமீட்டர்னு சொல்றது. அதே போல வந்துட்டு அவ்வளவுதான். இதோட சேர்ந்துட்டு இன்னொன்று மிண்டோனான்னு சொல்லி ஒன்று இருக்கு பிள்ளைகள். மரியானா அகழிக்கு பக்கத்துல இருக்குது அந்த அகழி, ரைட். மிண்டோனா அகழின்னு சொல்லுவோம். அதுவும் வந்துட்டு அதே மாதிரி தான், மரியானா அகழி மாதிரி ஒரு அகழி தான். அதுவும் ஆழம் கூடின விஷயம். அதே போல பாருங்க, இந்த ஏற்கனவே சொன்ன விஷயம், சமுத்திர தகடுகளுக்கு இடையே பகுதிகள் இடையோட்டின் பகுதியை நோக்கி உள்ளே தள்ளப்பட்டால் அத்தகடுகள் வெப்பமடைந்து உருகி திரவமாக பெருக்கெடுத்து தீப்பாறை தீவுகள் உருவாகும். இப்படி உருவான தீவுல நாங்க ஒரு தீவு, ஹவாய் தீவு தெரியுமா உங்களுக்கு? எரிமலை தீவு. ஹவாய் தீவு எங்க இருக்குன்னு சொன்னா ஆம் உங்களுக்கு சார். பசிபிக் சமுத்திரத்துல இருக்கு, ரைட். பசிபிக் சமுத்திரத்துல ஒரு தீவு தான் நாங்க சொல்ல வந்துட்டு ஹவாய் தீவு. அது வந்துட்டு உங்களுக்கு ஜிபிஎஸ்ல அந்த கட்டுப்பாட்டு பிரிவு அவிஞ்சன் அவதானிப்பு நிலையங்கள் நிலையம். தானே, அதுலயும் இந்த ஹவாய் தீவு சம்பந்தப்பட்டது. சொல்லுங்க, ஏதோ சொன்னீங்களா பிள்ளைகள்? கட்டுப்பாட்டு பிரிவு அவதானிப்பு நிலையம் அமைந்திருக்குது. ஓ அதுதான், அது வந்து ஹவாய் தீவுல இருக்குது. அப்போ நம்ம அது வந்து நான் அங்க இருக்க விஷயம் நான் உங்களுக்கு அந்த சம்பந்தப்பட்டதுல நான் சொன்ன அந்த விஷயத்தை. அப்ப ஹவாய் தீவுன்னு சொல்லக்குள்ள வந்துட்டு அது பசிபிக் சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு தீவு, ரைட்.
பாப்போம். ஆஹ் நேத்து புள்ள அந்த விஷயம் இப்ப இந்த ஹவாய் தீவு சொல்லக்குள்ள அந்த அது அந்த ஜிபிஎஸ் சம்பந்தமா வரக்குள்ளதான் எனக்கு இதை கேட்ப முடியிருந்தேன். உங்களுக்கு அந்த நேத்து பார்த்த எம்சிக்யூ எல்லாம் கிளியரா பிள்ளைகள் நல்லா தெளிவா விளங்கிச்சா? ஆம் சார். சார் ஓகே, நம்ம நேத்து நீங்க 8 கேள்விதான் பாத்தீங்க. 8 கேள்வின்னு சொன்னாலும் அது 40 கேள்விக்குரிய விஷயங்கள் தான். ஏன்னு சொன்னா அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் 5 விடைக்குரிய விளக்கத்தையும் வந்து நான் ஃபுல்லாவே தந்திருப்பேன். ரைட். அப்ப நீங்க நேத்து எம்சிக்யூன்னு சொல்லல, என்னடா 2 ஹவருக்கு 8 கேள்வி தானா அப்படின்னு நினைச்சு இருப்பீங்க சிலவங்க. அப்ப அவங்களுக்கு அது சொல்ற விஷயத்த நான் என்ன விஷயம்னு சொன்னா, அந்த கேள்வி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த யூனிட் ஒரு ஒரு அந்த 8 கேள்வியிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு யூனிட் ஃபுல்லாவே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். பாத்தீங்களா? உங்களுக்கு விளக்கம் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல ஒரு யூனிட் கவர் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். அந்த 5 விடைக்கு முறைய நான் இன்னும் ஒரு 5 கேள்வி சொல்லி தந்திருப்பேன் அந்த கேள்வியில். அப்படித்தான் நான் விளங்கப்படுத்திருப்பேன் அந்த எம்சிக்கு. அது உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிதானே? இன்னும் அதே மாதிரி இன்னும் 2-3 ரெக்கார்டிங் இடையே நான் வருவோம் விஷயத்துக்கு. நம்ம இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். அடுத்தது அப்ப 2வது விஷயம் சொல்லிட்டீங்க. 3வது வந்துட்டு நிலைமாறும் தகட்டசைவு. இப்ப நிலைமாறும் தகட்டசைவுன்னு சொல்லல பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு தலைப்பை போட போறீங்க, படத்தை கீற போறீங்க, நோட்ஸ் எழுத போறீங்க. பாருங்க இப்ப வாசிங்க. தகடுகள் இரண்டும் ஒன்றோட ஒன்று உராய்ந்து செல்லும் அசைவாகும். இது என்னது? ஒன்றோட ஒன்று உராய்ந்து செல்லுதாம். நான் அந்த ஹைலைட் பண்ற விஷயம் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணப்படுதான்னு கொஞ்சம் சொல்லுங்க. இது உங்களுக்கு பிடிஎஃப்ல ஹைலைட் பண்ணப்படுது உங்க ஸ்கிரீன்ல? ஆம் சார். ஓ சார் பண்ணு ரைட் ரைட். அப்படின்னா ஓகே ரைட். நம்ம பென்சில் எடுத்து நம்ம கொஞ்சம் சிரமப்பட தேவையில்லை. அப்ப இந்த விஷயத்துக்குள்ள வரும். இப்ப தகடுகள் இரண்டும் ஒன்றோட ஒன்று உராய்ந்து செல்லும் அசைவத்தை நாங்க சொல்லுவோம் வந்துட்டு இந்த நிலை மாறும் கவசத்தடு. பாருங்க, இந்த தகடு வந்துட்டு ஒரு திசையில போகுது, இந்த தகடு வந்துட்டு இன்னொரு திசையில போகுது. அப்படி போகங்கள் என்ன செய்யுது? நிலை மாறுது. அப்போ ஒன்றோட வந்து உராய்ந்து செல்ற ஒரு அசைவத்தை நாங்க சொல்லுவோம் இந்த நிலை மாறும் தகட்ட அசைவு. நிலைமாறும் தகடு எல்லைகள் இரண்டுக்கும் இடையில் குறைகள் உருவாகும். ரைட். என்ன வழியில் உருவாகுமா? நிலைமாறும் தகட்ட அசைவுக்கு இடையில குறைகள் என்று சொல்ற ஒரு விஷயம் வந்து உருவாகும். இரண்டும் ஒன்றோடொன்று உராய்ந்து செல்லும் அசைவத்தை நாங்க சொல்லுவோம் இந்த நிலைமாறும் தகட்ட அசைவு. நிலைமாறும் தகட்ட எல்லைகள் தகடுகள் இரண்டுக்கும் இடையில குறைகள் உருவாகும். இது வந்துட்டு ரிப்பீட் போடப்பட்டிருக்குது இந்த விஷயம். ரைட். இந்த தகட்டசைவு எல்லைகள்ல எரிமலை செயற்பாடோ உருக்குலைவோ சிதைவுகளோ புதிய ஓட்டு பகுதிகளோ தோற்றம் பெறாது. ரைட். அப்ப இந்த விஷயத்த பாருங்க, மிக முக்கியமான விஷயம் சொல்றாங்க. அப்ப நிலைமாறு தகட்டசைவு வந்து பார்க்கக்குள்ள அந்த தகட்டசைவு எல்லைக்குள்ள எரிமலை செயற்பாடு நடைபெற மாட்டாது. அது வந்துட்டு சிதைவுக்கு உட்படுமா? சிதைவுக்கு உட்படும் சொன்னாங்க வந்து விலகுகளை வந்துட்டு அதுல உருவத்தை மாத்துமா? மலைகளாகவோ அல்லது வந்துட்டு தீவுகளாகவோ அல்லது வந்துட்டு பெரிய பெரிய அகழிகளாகவோ அப்படி மாற்றம் வருமா? உருக்கொலையா செய்யாது. சிதைவுகள் உருவாகுமா? சிதைவுகளும் உருவாகாது. புதிய ஓட்டுப்பகுதி ஒன்று உருவாகுமா? அதுவும் வந்துட்டு உருவாகாது. இதனால் இந்த தகட்டு எல்லைகள்ல உருமாற்றம் ஏற்படாத பகுதி என நாம சொல்லலாம். என்ன பகுதி? உருமாற்றம் ஏற்படாத பகுதி. அப்ப உருமாற்றம் ஏற்படாத பகுதியை நாங்க என்ன சொல்லுவோம்? ஒரு கோலன் வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வாரேன். சொரி பிள்ளைகள் ஒரு கோல்னு வந்துட்டு வரும். என்ன விஷயம்? அப்ப தகடுகள் ரெண்டும் ஒன்றோட ஒன்று உராய்ந்து செல்லக்கூடிய ஒரு அசைவத்தை நாங்க என்ன சொல்லுவோம் வந்துட்டு இந்த நிலைமாறும் தகட்டசைவுன்னு சொல்லுவோம். இந்த நிலைமாறும் தகட்டசைவினால என்ன நிலவரங்கள் உருவாகுதுன்னு சொல்லக்குள்ள குறைகள் வந்து உருவாகுதுன்னு சொன்னோம். அதே நேரத்துல வந்து இந்த தகட்டசைவு வந்துட்டு ஒரு உருமாற்றம் பெறப்படாத ஒரு தகட்டசைவு தான் நாங்க இந்த நிலைமாறும் தகட்டசைவுன்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னா இந்த தகட்டசைவு இடம்பெற பிரதேசங்கள்ல எரிமலை செயற்பாடு வராது,
அதே போல அந்த தகடுகள் மாற்றம் வேற ஏதோ மாற்றம் வராது, அதே போல சிதைவுகள் ஏற்படாது, அதே போல புதிய புதிய ஓட்டு பகுதிகள் வந்துட்டு என்ன செய்யாது, இடம்பெற மாட்டாது. இதனால நாங்க என்ன சொல்லுவோம், உருமாற்றம் பெறப்படாத ஒரு பகுதி என்று நாங்க சொல்லுவோம். ரைட். அப்ப ரெண்டு தகடு வந்து ஒன்றோட ஒன்று என்ன செய்யுது, கடந்து செல்றதுனால உருமாற்ற குறைகள் வந்து தோற்றம் பெறுது. இப்போ சேனன்ட்ரியஸ் குறையை நாங்க சொல்லுவோம். இப்போ சேனன்ட்ரியஸ் குறைன்னு சொல்லவில்லை. அப்ப தகடு நிலைமலை இது வந்துட்டு அமெரிக்காவில் இருக்குது. அதாவது வந்துட்டு இப்போ வருஷத்துக்கு 0.04 என்னமோ மில்லிமீட்டர் அளவுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா அது அது மாறி வருதுன்னு சொல்லி ஒரு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. சரி, நம்ம அதுக்கு டேட்டாவை நான் உங்களுக்கு குரூப்ல போட்டுருவேன். சரி, நான் அது சரியான தகவல் என்ன சொல்லுவேன் என்ன விஷயம்னு சொல்லி. ஆனா உதாரணத்துக்கு நீங்க சேனன்ட்ரிஸ் குறைய கொடுத்தீங்கன்னு சொன்னாலே ஓகே. அப்ப இது கிளியரா பிள்ளைகள்? ஓம் சார். இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் கிளியரா? ஆம் சார். அப்ப இந்த கேள்வி வந்தா நீங்க உங்களுக்கு செய்ய இயலுமா? ஓம் சார் செய்யலாம். சரி, ஓகே. நம்ம ரிப்பீட் கேள்விக்குள்ள போவோம். மூணாவது கேள்வியை பாருங்க. புவி அசைவுகளின் வழிகளை வகைகளை, சரிதானே? இதுல லானா ஒண்ணு அதுல டைப் பண்ணக்குள்ள பக்கத்துல இருக்கிற ஓ வந்து டைப் பண்ணப்பட்டுட்டு, சரிதானே? அது ஐல இது ஒண்ணு வரும், சரிதானே? மற்றது வந்துட்டு ஓல லானா இருக்கிறதுனால அது மாறுபட்டுட்டு அது கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்க. பேப்பர் பின் எடுத்தவங்க புவி அசைவுகள்ல வகைகளை குறிப்பிட்டு அவற்றினை விவரிக்குக. ரைட். இது கொஞ்சம் அவசரத்துல போட்ட கேள்வி பிள்ளைகள், சரிதானே? இப்போ இந்த கேள்வி வந்துட்டு கொஞ்சம் போட்ட நல்லம்னு சொல்லிட்டு தான் இந்த கேள்வி நான் போட்டேன். அதான் கொஞ்சம் இதுல கொஞ்சம் விஷயம் மிஸ் ஆயிடுச்சு. புவி அசைவுகள வகைகளை குறிப்பிட்டு அவற்றினை விவரிக்குக. ரைட். அப்ப வருவோம் புவி அசைவுற வகைகள். சொல்லுங்க பாப்போம். செங்குத்து விசை, கிடையான விசை சார். விசை மலையாக்க விசை. வெரி குட், வெரி குட். அதே தான். ரைட். அப்ப புவியசையோட வகைகள்னு பார்க்கக்குள்ள பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது. அப்ப என்ன விஷயம்லாம் இருக்குது? செங்குத்தாக்க விசை, அதாவது கண்டவாக்க விசைன்னு சொல்லுவோம். அதே போல கிடையாக்க விசை அல்லது மலையாக்க விசை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதை நீங்க கொடுத்து கூட என்ன செய்யற, நீங்க அதுக்குரிய விலகத்தலை நீங்கனாலே போதும். வருவோம் டியூட்டுக்குள்ள வருவோம். அதுக்குரிய படம் போட்டிருந்தேன் நான். ஓகே, இந்த படத்தை பாருங்க. ரைட். பிள்ளைகள் படம் கிளியரா இருக்குதா? ஓம் சார். ஓம் சார் கிளியரா. ஓகே, ரைட். அப்போ இது என்ன விஷயம்? இந்த படம் என்ன விஷயம் சொல்ல வருது? இந்த படம் தான் பிள்ளைகள் என்ன சொன்னாக்கா இந்த கண்டவாக்க விசை, சரிதானே? இந்த கண்டினென்டல் போர்ஸ் என்று சொல்லுவோம். அந்த கண்டினென்டல் டிராஃப்ட் இருக்குது. அப்போ கண்டனக ஒரு கொள்கைக்குரிய ஒரு விஷயம் தான் இந்த படத்துக்குள்ள வரக்கூடிய விஷயம். இந்த கண்டவாக்க விசைக்குள்ள வரக்கூடிய விஷயம் தான் இந்த விஷயம். உங்களுக்கு தெரியணும் வந்துட்டு இப்போ எப்படின்னு சொன்னா இப்போ கண்டவாக்க விஷயம்னு சொல்லல, அதாவது வந்துட்டு இந்த செங்குத்தாக்க விஷயம்னு சொல்லுவோம், சரிதானே? அதாவது புவியில உட்பாகத்துல இருக்கக்கூடிய அந்த வெளிநோக்கி அல்லது உள்நோக்கில் இருக்கக்கூடிய என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த செங்குத்தாக தொழிற்படக்கூடிய அந்த விசையினால அந்த தகடுகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா விலகி போகுது. ரைட். புவியோட்டுல என்ன செய்யுது, சில பகுதிகள் வந்துட்டு உயர்த்தப்படுது, சில பகுதிகள் வந்துட்டு தாழ்த்தப்படுது. அதே போல இப்படி வந்துட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த கண்டங்கள், அதே போல வந்துட்டு மேட்டு நிலங்கள், அதே நேரத்துல வந்துட்டு பள்ளத்தாக்குகள் இப்படி வந்து உருவாகுது. இப்படி ஆரம்பத்துல எப்படி இருந்தீங்கன்னு சொன்னா இந்த இந்த கண்டவாக்க விஷயம் வந்துட்டு முதலாவது பஞ்சியா அப்படின்னு சொல்ல ஒரு விஷயம் வந்துட்டு இருந்தீங்க. இந்த பாருங்க பஞ்சியா, அதாவது மொத்தமா ஒரே ஒரு தீவாகவும் அதே போல ஒரே ஒரு கடல் பகுதியாக இந்த கடலுக்கு நாங்க சொல்லுவோம் வந்துட்டு பந்தலசான்னு சொல்லுவோம். இந்த கடல் அதாவது எப்ப பாருங்க 225 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு 225 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு வந்துட்டு அப்படி இருந்தீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துக்கு, இந்த தெரசிக் பீரியட் சொல்ற அந்த தெரசிக் சொல்லக்குள்ள அந்த அந்த காலத்துல வந்துட்டு ரெண்டா பிரிஞ்சுக்கு. அதாவது வந்துட்டு அன்கரலாந்து அதே போல வந்துட்டு கொண்டு சொல்லி இதுக்கு இடையில போற இந்த கடலை நாங்க சொல்லுவோம் டெதேஸ் கடல்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா இந்த ஜுரேசிக் காலத்துல ஜுரேசிக் பீரியட்ல என்ன நடந்தீங்கன்னு சொன்னா அதாவது 150 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கும் இந்த அதாவது ஒரு வகையான கண்டங்கள் வந்து என்ன செய்யுது, பிரிவுக்கு உட்பட்டு போகுது. ரைட்.
அதுலதான் வந்து இந்த எரிமலை கற்கள்லாம் இடம்பெற்ற காலங்கள், அதே போல டைனோசர் அழிவுக்கு உட்பட்ட காலம்லாம் இந்த காலத்துக்குள்ள வரும். அதுக்கு பிறகு பாருங்க இந்த கிரெட்டேசியஸ் பீரியட்னு சொல்லக்கூடிய இந்த 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 பீரியட், அதாவது 65, இன்றைக்கு வந்து 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்த காலத்துல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா பிரியுது. பிரிஞ்சதுக்கு பிறகு வந்துட்டு இப்பய காலத்துல இப்படி ஒரு உலகத்தை நீங்க பாக்குறீங்க. இதைத்தான் நாங்க சொல்லுவோம் இந்த கண்டவாக்க விசை. இந்த கண்டவாக்க விசையினால எப்படி வந்துட்டு உலகம் மாற்றம் அடைஞ்சுன்னு சொல்லிட்டு இப்ப இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா விளங்கும். இதுதான் பிள்ளை இந்த கண்டவாக்க விசைன்னு சொல்ற ஒரு விஷயம். ஓகே, இதை தாண்டின விஷயம் இந்த அடுத்த விஷயங்கள் மலையாக்க விசை. இப்ப மலையாக்க விசைன்னு சொல்லக்கூடாது, அதுக்குரிய படத்தை பார்ப்போம். ஓகே, இந்த இதை பாருங்க. அப்ப இது மலையாக்க விஷயம்னு சொன்னானே, அதாவது பூமியில மேற்பரப்புல, இப்ப இதுக்கு முன்ன கொஞ்சம் கண்டவாக விஷயம் பூமிக்கு உள்ள வரும். அப்ப பூமிக்கு மேற்பரப்புல என்ன நடக்குதுன்னு சொன்னா பாறைப்படைகளுக்கு வந்துட்டு என்ன செய்யுது, கிடையாக தொழிற்படுது விசை. பாருங்க. ஓகே, இந்த பாருங்க. இது 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 வந்துட்டு ஒரு பக்கத்துல விசை செயற்படுது, இது வந்துட்டு ஒரு பக்கத்தால செயற்படுது. அதே போல வந்துட்டு இங்க பாருங்க, எல்லாம் வந்துட்டு என்ன செய்யுது, விசை வந்துட்டு கிடையாக தொழிற்படுது. அப்ப கிடையாக தொழிற்பட இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நாங்க என்ன சொல்லுவோம் வந்துட்டு மலையாக்க விசை அல்லது வந்து கிடையாக்க விசை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். அப்ப பார்த்தோம்னு சொன்னா வந்துட்டு புவியில உட்பாகத்தில் ஏற்படக்கூடிய அந்த மேற்காவுகை ஓட்ட செயல்முறை தானே, மேற்காவுகை ஓட்ட செயல்முறை. இந்த மேற்காவுகை ஓட்ட செயல்முறை காரணமாக என்ன செய்யும்னு சொன்னா அந்த தோற்றுவிக்கக்கூடக்கூடிய அந்த அகவிசையை தான் நாங்க பாறைப்படைகள்ல வந்துட்டு கிடையாக இயக்கக்குள்ள அதனை வந்துட்டு நாங்க கிடை விசை சொல்லி சொல்லுவோம், அல்ல கிடையாக்க விசைன்னு சொல்லுவோம், அல்லது வந்துட்டு இந்த தொடுகோட்டு விசைன்னு சொல்லி சொல்லுவோம், அல்லது வந்துட்டு மலையாக்க விசைன்னு சொல்லுவோம். இவ்வளவு தான் விஷயம் பிள்ளை. இவ்வளவு திருப்பி சொன்னாலே உங்களுக்கு போதும். கிளியரா? ஓ சார். சரியா? கிளியரா? ஆம் சார். ஓகே, அப்போ பாருங்க, இப்ப இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். அப்ப இந்த படத்தை பார்க்கல உங்களுக்கு என்ன பிள்ளை விளங்குது? அப்போ ஏற்கனவே வந்துட்டு நம்ம பார்த்து வந்துட்டு கண்டவாக்க விஷயம் சொல்லி, அப்ப மலையாக்க விஷயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அப்போ கிடையாக தொழிற்படக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்க என்ன சொல்லுவோம் வந்துட்டு மலையாக்க விசை. அப்ப கிடையாக தொழிற்படக்குள்ள வந்துட்டு இப்போ ரெண்டு விஷயம் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒருங்குது, அதே போல வந்துட்டு ஒன்றோட ஒன்று விலகுது, அதே போல ஒன்றோட ஒன்று வந்துட்டு இப்ப சமுத்திரத்துல ஒருங்குது. இது எல்லாத்தையும் நாங்க சொல்லுவோம் இந்த மலையாக்க விஷயம் அல்லது கிடையாக்க விஷயம்னு சொல்லி சொல்லுவோம். இவ்வளவு நம்ம பிள்ளைகள் வரக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாலே போதும், இதுக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள்லாம். ஓகே, வருவோம் அடுத்த விஷயத்துக்கு வருவோம். கேள்விகள் வருவோம். அமுக்க விசை காரணமாக உருவாகும் நில உருவங்களை குறிப்பிட்டு மூன்றின் பட உதவியுடன் விவரிக்குக. ரைட். இப்ப நம்ம அடுத்த கேள்வி வந்துட்டு அமுக்க விசையற நில உருவங்கள் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அமுக்க விசைன்னு சொன்னா என்னன்னு சொன்னா, அமுக்க விசைன்னு சொன்னா என்ன பிள்ளை, எதனால உருவாகக்கூடிய விஷயத்தை நாங்க அமுக்க விசைன்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு புறத்துல இருந்து மலையாக்க வரக்கூடிய விசைனால். ரெண்டு புறத்தினால ஒரு அமுக்கத்தின் காரணமாக உருவாக்கக்கூடிய நில உருவங்களை நாங்கள் சொல்லுவோம் இந்த அமுக்க விசையினால அமுக்க விசை என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? இப்போ அதாவது வந்துட்டு இப்போ பாறைகள் தானே, பாறைகள் வந்துட்டு ஒன்றோட ஒன்று வந்துட்டு ஒருங்கிறதுனால நடக்குதுன்னு சொன்னா அந்த மடிப்புகள் உருவாகும், அதே போல வந்துட்டு பிளவுகள் உருவாகும். இப்படி உருவாகுல வந்து என்ன நடக்கும்னு சொன்னா இந்த அதாவது இப்ப உருவாகி உடைவுக்கு உட்படும். அந்த உடைவுக்கு உட்படுறதுக்கு முன்னுக்கு அந்த பாறைகள் வளைவுக்கு உட்படுது. அந்த வளைவுக்கு உட்படக்கூட ஏற்படக்கூடிய அந்த அந்த பாறைகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த நிலத்தோற்றங்களை நாங்கள் என்ன சொல்லுவோம், என்ன செய்யணும்னா இந்த என்னது அமுக்க அமுக்க விசை. விசையினால் உருவாக்கக்கூடிய நில உருவங்கள் நாங்க சொல்லுவோம். சரிதானே? இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போகல, இப்படி இப்படி உருவானத்துல வந்துட்டு இப்போ இமயமலை சொல்லலாம், அதே போல ரோக்கி அல்ப்ஸ் அந்திஸ் மலை, இப்படி வந்துட்டு பெரிய பெரிய மலைகள் இருக்குதானே, இது எல்லாத்தையும் நாங்க அதுக்குள்ள நாங்க கொண்டு வரலாம். சரிதானே? ஓகே. அப்படி வந்து அமுக்கு வரிசைக்கு உட்படக்கூடிய அந்த நில உருவங்களை தானே கேட்டிருக்காங்க. அப்ப நில உருவம்னு சொல்லிட்டு பார்க்கல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 9-10 வகையான நில உருவங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே எல்லாம். சமச்சீர் மடிப்பு, சமச்சீரற்ற மடிப்பு, மேல் மடிப்புள் மடிப்பு, கீழ் மடிப்புள் மடிப்பு, விசிறி மடிப்பு, தலைகீழ் மடிப்பு, குனிந்த மடிப்பு, மேலுதைப்பு மடிப்பு, அதே போல வந்துட்டு இப்போ அதுல வந்துட்டு குறைகளும் உருவாகும், உதைப்பு குறை, அதே போல வந்துட்டு அமுக்க பள்ளத்தாக்கு அல்லது அமுக்க பிளவு பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி ஒன்று இருக்குது. இது எல்லாமே நாங்க என்ன சொல்லுவோம், அமுக்க விசையினால ஏற்படக்கூடிய நில உருவங்கள். ஓகே, இப்ப இதை கொடுத்துட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க, பட உதவியுடன் விவரிக்குக. அப்ப பட உதவியுடன் நீங்க விவரிக்க போறீங்க. அப்ப வருவோம் பட உதவியோட. ரைட். இந்த அறிக்கை முதலாவது படம். சரி, இந்த நோட்ஸ் பாதி பிள்ளை விளங்குதா பிள்ளை எல்லாருக்கும்?
ஓம் சார் கிளியரா விளங்குதா? ஓம் ரைட். சார் ஓகே ஓகே. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? முதலாவது என்ன செய்ய போறீங்க? இந்த பாருங்க அந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி. முதல்ல என்ன கேட்கப்பட்ட கேள்வி வந்து அமுக்க விசை காரணமாக ஏற்படக்கூடிய நில உருவங்களை குறிப்பிட்டு விவரிக்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டீங்கிறாங்க. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? முதலாவது பாயிண்ட் எல்லாத்தையும் கொடுக்க போறீங்க. பாயிண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன செய்ய போறீங்க? அதுக்கு பிறகு வந்துட்டு முதலாவது தலைப்பு போட போறீங்க. முதலாவது தலைப்பு போட்டுட்டு என்ன செய்ய போறீங்க? அதுக்குரிய படத்தை கீற போறீங்க. படத்துக்கு கீறிவிட்டு என்ன செய்ய போறீங்க? அதுக்குரிய விளக்கங்களை நீங்க எழுத போறீங்க. இவ்வளவு தான் பிள்ளைகள் ஸ்ட்ரக்சர். இது ஒரு விஷயம். அதே போல அடுத்த படத்துக்கு கீற போறீங்க, அடுத்துக்குரிய தலைப்பை போட போறீங்க, விளக்கம் எழுத போறீங்க. அதே போல அடுத்த தலைப்பை போட போறீங்க, படத்தை கீற போறீங்க, விளக்கம் எழுத போறீங்க. 3 தான். 3 நிப்பாட்டினா ஓகே போதும். அவ்வளவுதான் உங்களுக்கு உரிய கேள்விகளுக்கு ஆன்சர். ஒரு மூல விஷயத்துக்கு வருவோம். சமச்சீர் மடிப்பு பாருங்க. கிடையாக அமைந்துள்ள பாறைப்படையில ரைட். சரி வசனத்தை பாருங்க. கிடையாக அமைந்துள்ள பாறைப்படையில் அமுக்க விசையின் தொழிற்பாட்டினால் உருவாகும் மடிப்பின் இரு பக்கங்களும் ஒத்த சாய்வு ரைட். இதான் உங்களுக்கு மெயினா பார்க்கக்கூடிய விஷயம். ஒத்த சாய்வு உடையவராக இருந்தால் அது நாங்க சமச்சீர் மடிப்புன்னு சொல்லுவோம். மடிப்பின் இரு பக்கங்களிலும் மென் சாய்வுகளாக ரைட். இது ஒன்றும் மென் சாய்வுகளாக இருக்கலாம், அல்லது என்ன செய்ய போறோம்? 2 பக்கமும் குத்து சாய்வுகளாகவும் இருக்கலாம். எப்படியும் இருக்கலாம். ஆனா 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும் ரைட். ஒத்த வேகத்துல பாருங்க 2 பக்கம் ஏற்படக்கூடிய விஷயம் என்ன செய்யுது? ஒத்த வேகத்தில் அமுக்கமாக இருந்தால் அதை நாங்க என்ன சொல்லுவோம்? சமச்சீர் மடிப்புன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பாருங்க, ரொக்கி மலை சொல்றாங்க, அல்ப்ஸ் மலை தொடர்களை சொல்றாங்க. இது எல்லாமே என்னது? இந்த சமச்சீர் சாய்வுகளை வரக்கூடிய விஷயம். இந்த படத்தை பாருங்க. இப்ப படத்தை கீரைகள் என்ன செய்யணும்னு சொன்னா இதுல நீங்க திசையை குறிக்கணும். 2 போசை கீறினீங்கன்னு சொன்னா அதே மாதிரி இஞ்சலம் என்ன செய்யணும்? 2 போசை 2 அம்புக்குறியை கொடுத்தீங்கன்னு சொன்னாலே போதும். அப்ப 2 அம்புக்குறிய கொடுக்கல என்ன செய்யுது? 2 பக்கமும் சமமான பகுதியில சமமான விசையில என்ன செய்யுது? 2 பக்கம் பிரயோகிக்குது. இந்த மடிப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா ஒண்ணு வந்துட்டு குத்து சாய்வாகவும் இருக்கலாம், அல்லது வந்துட்டு மென் சாய்வாகவும் இருக்கலாம். இப்ப இந்த படம் வந்துட்டு இது பார்க்கல குத்து சாய்வு. இன்னும் இப்படியும் வரும். சரிதானே? இப்படியும் வரும். சரி இது கொஞ்சம் இப்படியும் வரும். அப்ப இது என்ன சொல்லுவோம்? மென் சாய்வு. அப்ப 2 பக்கம் ஒரு பக்கத்தால போஸ்ட் பண்ணுது. ஒரு 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 விஷய பாகுல மென் சாய்வாக இருக்குது. அப்ப இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சாய்வு? என்ன சாய்வு பிள்ளைகள்? சமச்சீர். சமச்சீர் சாய்வு அல்லது சமச்சீர் மடிப்பு அப்படின்னு சொல்லலாம். ரைட். அடுத்தது பாருங்க, அடுத்த விளக்கத்து சமச்சீர் அற்ற மடிப்பு. வேறுபட்ட வேகம். அப்ப இதான் நம்மளுக்கு மெயினான விஷயம். வேறுபட்ட வேகமுடைய 2 விசைகள் 2 பக்கங்களிலும் ஒன்று வேகம் கூடியதாகவும் ஒன்று வேகம் என்ன செய்தாம் கூடியதாகவும் மற்றைய பக்கம் வந்துட்டு வேகம் குறைந்ததாகவும் காணப்படுதா? மற்றைய பக்கம் என்ன செய்தாம்? வேகம் குறைந்ததாக. அதாவது 2 வேறுபட்ட திசையில வந்துட்டு விசை பிரயோகப்படுது. அதுல வந்துட்டு ஒரு விசை வந்துட்டு வேகம் கூடினதா இருக்குது, மற்ற விஷயம் என்னது? வேகம் குறைந்ததா இருக்குது. இப்படி வேகம் கூடியும் குறைஞ்சும் ஏற்படுறதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னா சமச்சீரற்ற மடிப்பு அல்லது வந்து சமச்சீர் இல்லாத மடிப்பு என்ன செய்யுதுன்னு சொன்னா உருவாகுதாம். இந்த மடிப்பின் ஒரு பக்கம் மற்றைய பக்கத்திலும் பார்க்க சாய்வு வந்து என்ன செய்யுது? கூடியதாக அல்லது வந்துட்டு சாய்வு வந்துட்டு குறைவாக என்ன செய்யும்னு சொன்னா இந்த பக்கம் காணப்படுறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்துட்டு அட்லஸ் மலை தொடர நாங்க உதாரணத்துக்கு சொல்லலாம். ரைட். படத்தை பார்ப்போம். இப்ப நம்ம பாருங்க இந்த சாய்வை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அதாவது ஒரு பக்கம் என்ன செய்யுது? இந்த பக்கம் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? கூடுதலா இருக்குது. ரைட். இந்த பக்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னா குறைவான போர்ஸ் இருக்குது. அப்ப இந்த பக்கம் வந்து மூணு வகையான விசை வந்து இருக்குது. அதே போல இந்த பக்கம் வந்துட்டு 2 வகையான விசை இருக்குது. அவ எப்படி இருக்குள்ள என்ன செய்யும்? இப்ப அதிகமான விசை செயற்பாடுகள் என்ன நடக்கும்னு சொன்னா அங்க வந்து சாய்வு வந்துட்டு அதிகமா இருக்கும். அதே போல குறைவான விசை இருக்கத்தக்க அந்த வந்துட்டு சாய்வு வந்துட்டு குறைவாகவே இருக்கும். இதனால என்ன நடக்குது? சமச்சீரற்ற மடிப்புகள் தோற்றமடைது அல்லது வந்து சமச்சீர் இல்லாத மடிப்பு தோற்றம் வருது அப்படின்னு நாங்க சொல்லலாம். உதாரணத்துக்கு நாங்க அல்ஸ் மலையை நாங்க அல்லது அட்லஸ் மலையை நாங்க சொல்லலாம். கிளியரா? இவ்வளவு கிளியரா? ஓ சார் ஓகே, வருவோம் அடுத்த விஷயத்துக்கு.
தலைகீழ் மடிப்பு. ரைட், இதுக்கு நம்ம எடுப்போமே தலைகீழ் மடிப்பை. பாருங்க, சமச்சீர் இல்லாத மடிப்பு, சமச்சீர் இல்லாத மடிப்பு நான் ஏற்கனவே சமச்சீரற்ற மடிப்புன்னு சொன்னோம். சமச்சீர் இல்லாத மடிப்பு மேலும் அமுக்கி. அப்ப இதான் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். சமச்சீர் மடிப்புன்னு சொன்னா ரெண்டு வகையும் ரெண்டு ரெண்டு விஷயம் ஒரே சமநிலை இருக்குது. சமச்சீரற்ற மடிப்புன்னு சொல்லக்குள்ள என்ன செய்யுது, ஒரு பக்கத்துல இன்னும் கொஞ்சம் சாய்வு ஏற்படுது. சமச்சீர் இல்லாத மடிப்பு என்ன செய்யுது, கீழ் மேல் மடிப்பு, சரி, இந்த அதாவது என்ன மடிப்புன்னு சொன்னா வந்துட்டு தலைகீழ் மடிப்பு. தலைகீழ் மடிப்புன்னு சொல்லக்குள்ள வந்துட்டு ஏற்கனவே சமச்சீர் இல்லாத மடிப்பு இருக்குதானே, அந்த சமச்சீர் இல்லாத மடிப்பு மேலும் என்ன செய்யுது, அமுக்கத்துக்கு உட்படுது. அமுக்கத்துக்கு உட்படுகின்ற போது என்ன நடக்கும்னு சொன்னா, மேன் மடிப்பு கூடுதலாக ஒரு பக்கம், சரிதானே, கூடுதலாக ஒரு பக்கம் மேலும் சாய்கின்றதாம். ரைட், அப்ப இதான உங்களுக்கு மெயினான விஷயம். இது இந்த விஷயத்தை நீங்க அந்த வசனத்தை நீங்க கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு போதும், சரிதானே. மேலும் சாய்கிறது. இப்படி ஒரு புறம் அதிகமாகவும், ரைட், ஒரு புறம் வந்துட்டு அதிகமாகவும் மற்ற புறம் என்ன செய்யுது, சரி, ஒரு புறம் அதிகமாக சாய்வுற்று அமையும் மடிப்பை தலைகீழ் மடிப்பாக என்பார். அதாவது ஒரு புறம் என்ன செய்யுதுன்னு சொன்னா அதிகமாக சாய்வடையுது, இன்னொரு பக்கம் வந்துட்டு சாய்வு குறைவா இருக்குது. திருப்பி என்ன செய்யுதுன்னு சொன்னா திருப்பி என்ன செய்யுது, திருப்பி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சாய்வை ஏற்படுத்துது. அதை தான் நாங்க என்ன சொல்லுவோம் வந்துட்டு இந்த தலைகீழ் மடிப்பு. உதாரணத்துக்கு இந்த ரொக்கி மலையை சொல்லலாம். அதே நேரத்துல வந்துட்டு அல்ப்ஸ் மலை தொடர்களை நாங்க சொல்லலாம். இப்ப பாருங்க, இப்போ இந்த பகுதியில் என்ன நடக்குது, சாய் வந்துட்டு கூடுதலாக ஏற்படுது. இந்த இந்த ப்ரெஷர் பண்ணி 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 என்ன நடக்குது, மடிப்பு வந்துட்டு மேலும் வந்துட்டு மடிப்புக்கு உட்படுத்துது. மேலும் மடிப்புக்கு உட்படக்குள்ள என்ன நடக்குது, இந்த பகுதியில போஸ் வந்துட்டு திருப்பி என்ன நடக்குது, வெளியே வர பாக்குது. ரைட், இந்த போஸ் வந்து எப்படி செயற்படுதுன்னு சொன்னா இந்த பகுதியில வந்துட்டு உருவாக்கப்படுது. அப்ப இங்க என்ன செய்யுது, போஸ் வந்து குறைவாக தான் இருக்குது. அப்ப குறைவாக இருக்கக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னா கூடுதலான பாக்கம் வந்துட்டு மேலும் என்ன செய்யுது, மேலும் வந்துட்டு சாய்வுக்கு உட்படுத்தப்படுது. இப்ப மேலும் சாய்வுக்கு உட்பட்டு உள்ளால வளைஞ்சு காணப்படுமாக இருந்தால் அதை நாங்க என்ன சொல்லுவோம், தலைகீழ் மடிப்பு. இப்ப மடிப்பு வந்துட்டு தலைகீழாக மாற்றப்பட்டு காணப்படுறதுனால தலைகீழ் மடிப்புன்னு சொல்லுவோம். அப்ப இந்த மூணு மூணு விஷயத்தை நீங்க விளங்கி எடுத்துக்கொண்டாலே சரி. அதுக்கப்புறம் வந்துட்டு குனிந்த மடிப்பு இருக்குது, விசிறி மடிப்பு இருக்குது, மேல் மடிப்பு மடிப்பு இருக்குது. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் உரிய படம் இருக்குது. அது உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க படிச்சு எடுத்துக்கொண்டாலே போதும். அப்ப இந்த கேள்வி எல்லாருக்கும் கிளியரா, அகவிசிய கேள்வி எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஓகே ஓகே பிள்ளைகள்? ஓ சார். ஓகே சார். ஓகே, அப்ப இதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அப்படி நாங்க போகணும் என்ன செய்யற புறவிசைக்கு நாங்க பார்க்க வேண்டி இருக்குது. ரைட், டைம் என்ன, டைம் பார்த்துக்கல 10 பிள்ளைகள். போர் அடிக்குதா படிக்கிற விஷயங்கள்லாம்? இல்ல சார், கொஞ்சம் படிப்போம். ஓகே, போர் அடிச்சா அல்லது இனிமே 11 மணிக்கு ஃபிஃபா செலிப்ரேஷன்ல இருக்கு தம்பிமார், இன்னும் ஃபிஃபா பார்க்கக்கூடிய தங்கச்சிமார் நான் உட்பட 11 மணிக்கு அந்த எண்டிங் செலிப்ரேஷன்லாம் இருக்கு தானே, அந்த ஃபங்க்ஷன்லாம் போகும். பார்க்குறவங்க பார்த்து கொள்ளலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா சுண்ணக்கள் பார்த்துட்டு நம்ம மற்ற ரெண்டு வந்துட்டு அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சுண்ணக்களை ஃபுல்லா பார்ப்போமா? ஆம் சார். ஓம் சார் பாபம். ஓம் சார். ரைட் ரைட் ரைட், ஓகே 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 பார்ப்போம். ரைட், மேலே காட்டப்பட்டுள்ள படத்தில் ஏபி எனும் எழுத்துக்கள் மூலம் காட்டப்பட்டுள்ள சுண்ணாம்புக்கல் பிரதேசங்கள் ரெண்டினை குறிப்பிடுக. சொல்லுங்க. இந்த அருகே ஏ, இந்த அருகே பி. ஏ என்னது, பி என்னது தெரியுமா பிள்ளைகள்? பிள்ளைகள் தெரியுமா? பிள்ளைகள் இது வந்துட்டு உங்களுக்கு ஒருவேளை உலக படத்துக்கு உங்களை குறிக்க வரலாம். சொல்லுங்க. மத்திய அமெரிக்காவின் யுகட்டான் தீபகற்பம். ரைட், மத்திய அமெரிக்கா. ரைட், இதை மத்திய அமெரிக்கான்னு சொல்லக்குள்ள இது வந்துட்டு மெக்சிகோட துண்டு, சரியா. இந்த இந்த பகுதி வந்துட்டு மெக்சிகோக்குரிய துண்டு. இந்த ஃபிஃபா அங்கதான் நடக்குது. மெக்சிகோக்குரிய துண்டு. மெக்சிகோல இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் இந்த இந்த இதுல இருக்குது. என்னது, மத்திய அமெரிக்காவோட வந்துட்டு யுகாடன் தீபகற்பம் அல்லது யுகாடன் தீவு அப்படின்னு சொல்லலாம். தீவு இல்ல, யுகாடன் தீபகற்பம் அப்படின்னு சொல்லலாம், சரிதானே. அப்ப அந்த பிரதேசம். அதே போல இந்த பி இருக்குது, இங்க பாருங்க, இத்தாலிக்கு மேல் பகுதியில என்ன பிரதேசம் அது? வெரி குட், ஸ்லோவேனியா. ரைட், ஸ்லோவேனியான்னு சொல்லக்கூடிய அந்த பிரதேசம் கிட்டத்தட்ட வந்து அங்க வந்துட்டு ஒரு 640 கிலோமீட்டர் நீளமும் அதே போல வந்து 100 கிலோமீட்டர் அகலத்துக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த சுண்ணாம்புக்கட் பாறை தொடர்கள் இருக்குது.
சுண்ணாம்பு பாறைகள் வந்துட்டு அங்க காணப்படுறத பார்க்கலாம். சரிதானே? ஸ்லோவேனியாவில் 640 கிலோமீட்டர் நீளம். இப்ப சும்மா இல்லை. சரிதானே? இலங்கையே வந்துட்டு மேல் கீழே பார்த்தோம்னு சொன்னா வந்துட்டு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ 640 கிலோமீட்டர் நீளமும் அதே போல 100 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட மாதிரி என்ன செய்யுது அந்த தீபகற்பம் இருக்கிறத பார்க்கலாம் எங்க ஸ்லோவேனியாவில். அப்ப ஏஎம்பிஎம் உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு நீங்க அதுக்குரிய ஆன்சர் எழுதினாலே போதும். ஏ என்றா என்ன, பி என்றா என்னன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு உங்களுக்கு கேட்கப்படலாம், கேட்காமலும் இருக்கலாம். சார் ஓ சொல்லுங்க. பி நாட்டை கொஞ்சம் செல்லேலுமா? விலங்கையில பி நாட்டை கொஞ்சம் செல்லேலுமா? பிள்ளைகள் இதுல ஸ்பீக்கர் கொஞ்சம் பிரச்சனை. இப்ப சொல்லுங்க. பி நாட்டை கொஞ்சம் செல்லேலுமான்னு கேட்டேன் சார். பிள்ளைகள் ஒண்ணு நினைச்சுக்க வேணாம், எனக்கு டைப் மெசேஜ்ல போட்டு விடுறீங்களா? எனக்கு மெசேஜ்ல கொஞ்சம் போட்டு விடுங்க என்ன விஷயம்னு சொல்லி. ஓகே ஓகே, நீங்க லீவ் ஆகுங்க, லீவ் ஆகுங்க, பிரச்சனை இல்லை. ரைட், நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவோம். சரியா? பி வந்துட்டு ஸ்லோவேனியா. ஓகே ரைட், சரி பாப்போம். ரைட் பிள்ளை, அதெல்லாம் முதலாவது கேள்வி 2 கேள்வி இருக்கு பிள்ளைகள். மேலே காட்டப்பட்டுள்ள படத்தில் ஏபி என்னும் எழுத்தினால் மூலம் காணப்பட்ட சுண்ணாம்பு பிரதேசம் குறிப்பிடுக. சுண்ணாம்புகள் உருவாகும் முறை 2 குறிப்பிடுக. இப்ப சுண்ணாம்புகள் உருவாகக்கூடிய முறை 2 சொல்லுங்க பாப்போம். பொறிமுறையால் ரசாயன முறை. ஓகே ரைட், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். சுண்ணாம்புகள் உருவாகக்கூடிய முறை வந்துட்டு 2 வகையான முறைகள் இருக்குது. அதாவது வந்துட்டு பொறிமுறையால உயிர்ச்சுவட்டியல் முறையில உருவாகக்கூடிய முறை ஒன்று இருக்குது, ரசாயன முறைகளால உருவாகக்கூடிய முறை ஒன்று இருக்குது. ரைட், அப்போ பொறிமுறையால உருவான அதாவது உயிர்ச்சோட்டு முறையில உருவான முறை என்று சொல்லக்குள்ள, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல போனா வந்து சமுத்திரம் இருக்குதானே, கடல்ல வாழக்கூடிய அந்த பல்வேறுபட்ட உயிரினங்கள் இருக்குதானே, அதுல எலும்புகள், அதே போல வந்துட்டு நத்தை, அதே போல வந்துட்டு சிப்பி, சங்கு, மீன்கள், இதுல காணப்படக்கூடிய அந்த எலும்புகள்லாம் இருக்குதானே, இப்போ பாரியவரிய மீன்கள் எலும்புகள்லாம் அதுல என்ன செய்யணும்னு சொன்னா வந்துட்டு சேதன அடைகளாக மாறும். சேதன அடைகளாக மாறி கல்சியம் கார்பனேட்டுகளை உருவாகி என்ன செய்யணும்னு சொன்னா அதுல எலும்பு எல்லாமே கல்சியம் கார்பனேட் தான். அப்படி என்ன செய்யணும்னு சொன்னா தரைப்பகுதியில படிஞ்சு இறுகி உருவாகும். இதுதான் நாங்க சொல்லலாம் உயிர்ச்சுவட்டு வழி முறை அல்லது பொறிமுறையால உருவான முறைன்னு சொல்லி. இரசாயன முறையால உருவான முறைன்னு சொல்லக்குள்ள நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியல, சமுத்திர நீர்ல இப்ப ஆவியாக்கம் காரணமா என்ன நடக்கும்னு சொன்னா வந்துட்டு சுண்ணாம்புகள் உருவாகும். இது வந்துட்டு இரசாயன முறையில. அதுல கல்சியம் கார்பனேட், அதே போல வந்துட்டு இப்ப மக்னீசியம் சல்பேட், அதே போல சோடியம் குளோரைட், இந்த மாதிரியான இரசாயன பதார்த்தங்கள் இருக்குதானே, இப்படி நீராவியால மாறக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா சுண்ணாம்புகள் பாறை என்ன நடக்குதுன்னு சொன்னா அங்க உருவாகுது. அதுல வந்துட்டு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அது என்ன பேரு சொல்ற, முருகை கற்பாறைகள் இருக்குதானே, முருகை கற்பாறைகள் எல்லாமே வந்துட்டு இந்த சுண்ணாம்பு கற்பாறைகள் நாங்க சொல்லிக் கொள்ளலாம். ரைட், ஓகே. அப்ப இந்த கேள்வி உங்களுக்கு கிளியரா? சுண்ணாம்புகள் உருவாகக்கூடிய முறைகள் 2 கிளியரா பிள்ளைகள்? ஓம் சார். மடிப்பு மலை என்றால் என்னன்னு கேட்டிருக்கிறீங்க. அப்ப மடிப்பு மலைகள் என்ன சொன்னா பிள்ளைகள் என்னன்னு சொன்னா 2 தகடுகள் இருக்குதானே, 2 தகடுகள் ஒன்றோட ஒன்று நெருங்குறதுனால என்ன நடக்கும்னு சொன்னா அது என்ன நடக்குது, ஒரு மடிப்பு மலைகளை உருவாக்குது. அப்ப மலைகளை உருவாக்குது 2, அதாவது 2 தகடுகள், அதாவது 2 கண்டத்தகடுகள் எடுக்கலாம். 2 கண்டத்தகடுகள் வந்து என்ன செய்யும் சொன்னா ஒன்றோட ஒன்று ஒருங்குறதுனால அந்த மடிப்பு மலை உருவாக்குது. ஓகே, இந்த யார ஒருத்தர் போட்டிக்கிறீங்க, கண்டவோடும் ஒருங்குறதுனால அடைகின்ற ஒருங்கல் அடைகின்ற போது ஒரு அம்னில ஒரு மடிப்பு மலைன்னு சொல்லி. அதாவது நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்களேன், 2 கண்டத்தகடு இருக்கு, 2 கண்டத்தகடு ஒன்னோட ஒன்று என்ன செய்யும், மோதி வந்துட்டு என்ன நடக்கும்னு சொன்னா அது நலிவடைகிறதுக்குரிய வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லாததுல என்ன நடக்கும்னு சொன்னா ஒரு மலையை உருவாக்குது. அதைத்தான் நாங்க சொல்லுவோம். இந்த உதாரணத்துக்கு இந்த இந்தோ ஆஸ்திரேலியா தகடும் அதே போல வந்துட்டு யுரேசியா தகடும் ஒருங்குறதுனால உருவானதான் இந்த இமயமலை நாங்க சொல்லுவோம். உதாரணத்துக்கு சொல்லலாம். ரைட், வரும் விஷயத்துக்கு அடுத்து 2வது கேள்வி. சுண்ணாம்புகள் பிரதேசங்கள்ல
சுண்ணாம்புகள் பிரதேசங்கள்ல உருவாகக்கூடிய நில உருவ அமைப்புகள் இரண்டினை விளக்கப்படுத்தினோட விளக்குகள். சுண்ணாம்புகள் பிரதேசம் உருவாகக்கூடிய நில உருவங்கள் என்ன என்ன சொல்லலாம்? மண் வருமா கேள்வி சார்? விளங்கிட்டா பிள்ளைகள்? கேள்வி விளங்கிட்டா? ஓ சார். மண் சுண்ணாம்புகள் மண் பிரதேசம்னு சொல்லல நீங்க. நான் இதை நான் டியூட்லயே நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் சரியா? இந்த ஒரு விஷயம் நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க பிள்ளைகள். இப்ப 4 வகையான உருவி கருவிகள் இருக்கு தானே, உங்களுக்கு தெரியும். ஓடும் நீர், அதே போல வந்துட்டு பனிக்கட்டி, அதே போல வந்துட்டு இந்த கடல் அலை, அதே போல வந்துட்டு இன்னொன்று இருக்குது காற்று. ரைட், இது எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் சொன்னா அரித்தல் படிதல் காரணிகள் இருக்குது. சுண்ணாம்புகள் எடுத்தீங்கன்னா சொன்னா பிள்ளைகள் அதுல வந்துட்டு அரித்தல் படிதல் படிதல் இருக்குது. அரித்தல்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இல்லை. ஏன்னு சொல்லுங்க பாவம். ஏன் அரித்தல் இல்லைன்னு சொல்லுங்க பாவம். என்ன வித்தியாசம் இருக்கா சொல்ற விஷயம்? நிறைய இடத்த நீங்க படிச்சிருப்பீங்க அரித்தல் நில உருவங்கள்னு சொல்லி. அதாவது பிள்ளைகள் அரித்தல்னு சொல்ற விஷயம் தாங்க இல்ல. ஏன்னு சொன்னா நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. சுண்ணாம்புன்னு சொல்றது வந்துட்டு கல்சியம் கார்பனேட்டு. ரைட், அது வந்துட்டு ஒரு காரத்தன்மையான பாறை பகுதி. அதுல வந்துட்டு இரசாயன சேர்க்கை வந்து சேர்றதுனால, அமிலத்தன்மையான சேர்வை சேர்றதுனால அந்த பாறை என்ன செய்யுதுன்னு சொன்னா, நீங்க உதாரணத்துக்கு காரத்தன்மையான ரெஜிபத்தை எடுங்க, அமிலத்தன்மையான சூப்பர் கோல் எடுங்க. அந்த சூப்பர் கோல் ரெஜிபத்துல போட்டோன்னா என்ன செய்யுது? உருகுது, கரையுது. அது விளங்குதா? அதே மாதிரி தான் சுண்ணாம்புகள் பிரதேசத்துல கரைசல் தான் இருக்குது. அரித்தல் என்ற ஒரு செப்டர் இல்லை. நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க பிள்ளைகள். உங்களுக்கு புதுசா இருக்குமோ தெரியாது, நீங்க ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமோ எனக்கு தெரியாது. ஆனா அரித்தல்ன்ற ஒரு செயற்பாடு இல்ல. ஆனா கரைசல் தான் அங்க இடம்பெறுது. அந்த கரைசல் எங்க இடம்பெறுதுன்னு சொன்னா சுண்ணாம்புக்கள் பிரதேசம் இருக்குதானே உருவாகக்கூடிய நிலவரம். இந்த ஸ்லோவேனியா போன்ற பிரதேசங்கள், இந்த ஸ்லோவேனியாவில் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பெரியோர் பாறை பகுதி 640 கிலோமீட்டர் நீளத்துக்கும் 100 கிலோமீட்டர் அகலத்துக்கும் பெரியோர் ஒரு 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 பாறைக்கு மேல நிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக துகள்களாக மாற்றப்பட்டிருக்கும். நான் உங்களுக்கு காட்டுவேன், அதற்குரிய படத்தை எல்லாம் காட்டுவேன். அந்த சுண்ணாம்புகள் பிரதேசத்துல உருவாக்கக்கூடிய கரைசினால் உருவாக்கக்கூடிய நில உருவங்களை தான் நீங்க அரித்தல்னால் உருவாக்கக்கூடிய நில உருவங்களை படிச்சிருப்பீங்க. இந்த லாபிஸ், புனப்பள்ளம், வாலாஸ், போல்ஜி இப்படியான விஷயங்களை படிச்சிருப்பீங்களே அரித்தல் நில உருவங்கள்னு சொல்லி. அது வந்துட்டு கரைசல் நில உருவங்கள் பிள்ளைகள். ரைட், நம்ம பார்ப்போம் என்னதுக்கு எப்படி அது கரைசல் என்று சொல்றேன், நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன்னு சொல்லி. இவ்வளவு நம்ம சொன்ன விஷயம் உங்களுக்கு கிளியரா விளங்கிட்டா? டவுட் இருக்குதா? இல்ல சார், விளங்கிட்டு. ஓகே, அப்ப இதுல நீங்க குழம்பிக்க விட தரைக்கீழ் நில உருவாக்கக்கூடிய சுண்ணாம்புகள் பிரதேசத்துல உருவாக்கக்கூடிய நில உருவங்களை சொல்ற விஷயம் தான் அந்த கேள்விதான் சரியான கேள்வி. சரிதானே? ஓ ஓ நீங்க நீங்க ஜென்ரலா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு விளங்கும். சரிதானே? பாருங்க. அப்ப குகையில் சாரி பிரதேசத்துல உருவாக்கக்கூடிய நில உருவங்கள் என்ன மாதிரி இருக்கு? லாபிஸ் இருக்குது, புனட்பள்ளம் இருக்குது, தொழிலாண்டு சொல்றேன். அதே போல வந்துட்டு வாலாசி இருக்குது, போல்ஜே இருக்குது. அதே போல வந்துட்டு சுண்ணக்கல் குகைன்னு சொல்லிட்டு மேலால வரக்கூடிய அந்த பொனார்ன்ற ஒரு அமைப்பு இருக்குதானே, சுண்ணக்கல் குகையிற அமைப்பு. அதே நாங்க சொல்லுவோம் இந்த கரைசலால உருவாக்கக்கூடிய நில உருவங்கள், அல்லது வந்து சுண்ணாம்புகள் பிரதேசங்கள்ல உருவாக்கக்கூடிய நில உருவங்கள். சார், ரைட். ஓ சொல்லுங்க. சுண்ணக்கட் குகை வேற, போனார் வேறயா சார்? சுண்ணக்கட் குகையிற வாய்ப்பகுதி தான் போனார். ரெண்டு மொண்டா சார் அப்ப? இல்ல இல்ல, வேற வேற. சரியா. சரி, சுண்ணக்கட் குகை உருவாக்கக்கூடிய அந்த வாய்ப்பகுதி தானே, அந்த வாயத்தை நாங்க சொல்லுவோம் பொனார் என்று சொல்லிட்டு. ரைட், வருவோம் விஷயத்துக்கு. அப்ப இதுக்குரிய விளக்கம் பார்க்கணும் என்ன, வருவோம் புற விஷயக்குள்ள வருவோம். சரி, பாருங்க படத்தை பார்ப்போம். அப்ப நீங்க என்ன போறீங்க? இப்ப சுண்ணாம்புகள் அரித்தல் இதுலயும் பாருங்க, அரித்தல் நில உருவங்கள் தான் நான் போட்டிக்கிறேன். அதுக்கு பிறகு நான் மாத்தி எடுத்துறேன். சுண்ணாம்புகள் நீரினால கரைசல் செயற்பாட்டினால உருவாகக்கூடிய நில உருவங்கள்னு சொல்லி வரும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி இப்படி 6 வகையான விஷயங்கள் இருக்குது பாருங்க. லாபிஸ், புனட்பள்ளம், வாலாஸ், போல்ஜே, சுண்ணக்கல் குகை, போனார் இப்படியான விஷயங்கள் இருக்குது. அப்ப முதல்ல என்ன செய்ய போறீங்க? தலைப்பை போட போறீங்க. தலைப்பை போட்டுட்டு என்ன செய்ய போறீங்க? விளக்க போறீங்க. புனட்பள்ளம் அல்லது வந்து தொழினாண்டு சொல்றேன், அதுல தொழில்நண்டு போட்டிக்கிறோம். அப்ப ஏதோ ஒண்ணு. அப்ப இந்த பாருங்க, இந்த ரியல் படம் விளங்குது அவங்களுக்கும் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி. புனட்பள்ளம் நீங்க அந்த படத்துல நீங்க சின்னன்னா தான் நீங்க நினைப்பீங்க, என்னடா இது சின்னன்னா இருக்குதுன்னு சொல்லி. இங்க பாருங்க,
ஒரு ஆள் இருக்காரு, எந்த அளவு இருக்காரு, புனற்பள்ளம் எந்த அளவு இருக்குன்னு சொல்லி. ஆளுக்கும் புனற்பள்ளக்கும் மலைக்கும் மடுவுக்கு மாதிரி மாதிரி இருக்குது. அப்போ பாருங்க, இதுதான் வந்துட்டு புனற்பள்ளம் பிள்ளைகள். ரைட், பாருங்க, சுண்ணாம்புகல் பிரதேசத்துல காணப்படக்கூடிய சிறிய நிலைக்குத்தான புனல் வடிவிலான, இதைத்தான் நீங்க எழுத போறீங்க. சிறிய நிலைக்குத்தான புனல் வடிவிலான இரக்கம் புனற்பள்ளம் அல்லது வந்துட்டு உறிஞ்சுதுளை அல்லது வந்து விழுங்குதுளை எனப்படுகின்றது. அதாவது இந்த பாருங்க, சுண்ணாம்புகல் பிரதேசத்துல காணப்படக்கூடிய சிறிய நிலைக்குத்தான, இது வந்துட்டு என்னது, நிலைக்குத்தான பகுதி, நிலைக்குத்தான இரக்கம் கொண்ட, இது வந்துட்டு என்ன செய்யுது, இரக்கம் தானே, இந்த போற பாருங்க கீழே நோக்கி போகுது, இரக்கம் கொண்ட புனற்பள்ளம் அல்லது வந்து உறிஞ்சுதுளை அல்லது வந்து விழுங்குதுளை நாங்க சொல்லுவோம். வந்து என்னது, புனற்பள்ளம் சொல்லி சொல்லுவோம் அல்லது தொழிலான்னு சொல்லுவோம். தொழில் எனப்படும் குழியானது உருளை வடிவ கூம்பு வடிவம், சரிதானே, உருளை வடிவம் இந்த பாருங்க எப்படி உருவாதுன்னு சொல்லி, உருளை வடிவ அல்லது வந்து கூம்பு வடிவமாக காணப்படும் அல்லது வந்துட்டு கிண்ண வடிவம் போன்றிலும் ஒரு சில மீட்டருக்கு கிட்டத்தட்ட வந்து 100 மீட்டர் அளவுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா விட்டம் உடையதாக, இதான் வந்து விட்டம், இந்த பாருங்க இதான் விட்டம். அப்போ 100 மீட்டர் அளவுக்கான விட்டம் உடையதாகவும் என்ன செய்யும் சொன்னா இது காணப்படும். சுண்ணாம்புகல் பிரதேசத்தில் ஏற்படக்கூடிய கரைசல் செயல்முறை, இதான் பாருங்க விஷயம், கரைசல் செயல்முறை மூலம் இத்தகைய தொழிலா போன்ற அமைப்புகள் வந்துட்டு இடம்பெறுகின்றது. அப்ப அரித்தல் மூலம் வருமா, இங்கே வருமா உள்ளேன்? சார். இல்ல, அரித்தல்னு மென்ஷன் பண்றது ஒரு பிழையான ஒரு விஷயம். அது சரி போட்டாலும் உங்களுக்கு அது நீ ஜென்ரலா யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், சரிதானே. கரைசல் மூலமே வந்துட்டு செய்யப்படுற ஒரு விஷயம். எங்கட பிள்ளைகள் வந்துட்டு சரியான விடை எழுதணும், அதான் எங்கட டார்கெட். இத்தகைய தொழிலாக்கள் தோற்றம் பெறுகின்றன. பொதுவாக ஒரு பிரதேசத்தில் உள்ள பாறைகளின் அடிப்பகுதியானது கரைசலுக்குள்ளாக்கப்படுவதனால இத்தகைய தொழிலாக்கள் வந்துட்டு தோற்றம் பெறுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்குது. இவ்வளவுதான் அந்த புனற்பள்ளத்துக்குள்ள வரக்கூடிய விஷயம். கிளியரா? ஓம் சார். அடுத்தே பாருங்க, ரெண்டாவது புனற்பள்ளத்துல இன்னும் கொஞ்சம் பெருசா மாறும்னு சொன்னா அது நாங்க உவாச மாறும். ஏற்கனவே புனற்பள்ளம் எப்படி இருந்திருக்கும், இந்த படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா புனற்பள்ளம் வந்து இப்படி இருந்திருக்கும், சரிதானே. இப்படி ஒரு சின்ன ஒரு அமைப்புல தான் இருந்திருக்கும் புனற்பள்ளம். இது என்ன செய்யுது, திருப்பி கரைசலுக்கு உட்பட்டு இந்த பதிலாம் கரைசலுக்கு உட்பட்டு எல்லாமே கரைசலுக்கு உட்பட்டு பெருசா மாற்றம் வருது. பெருசா மாற்றம் பட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, இப்படி பெருசா வந்து அமைப்புன்னு உருவாகுது. அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், உவாலாஸ் அல்லது வந்து பரிந்த அடிப்பக்க பள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, சுண்ணாம்புகல் பிரதேசத்துல பல தொழிலாக்கள் அல்லது பல விழுங்குதுளைகள் அல்லது வந்துட்டு பல புனற்பள்ளங்கள் என்ன செய்யுது, இணைப்பினால உருவான பரந்த அடிப்பாகத்தையும், ரைட், பரந்த அடிப்பாகத்தை உடைய தாழ்நிலமே உவாலா அல்லது உவாலாஸ் என அழைக்கப்படுகின்றது. அருகே உள்ள 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சிறிய தொழிலாக்கள் அல்லது வந்துட்டு இப்போ இப்படி ஒரு பாறை என்று சொன்னா இதுகிட்ட ஒரு விலங்கு தொலை இருக்குது, ரைட், இதுகிட்ட ஒரு விலங்கு தொலை இருக்குது, அதே போல இதுகிட்ட ஒரு விலங்கு தொலை இருக்குது. கரைசலுக்கு இது எல்லாமே கரைஞ்சது அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னா கால ஓட்டத்துல இப்படி பெருசா மாற்றம் வருது. அதான் வந்து 2-3 விலங்கு தொலைகள் அல்லது வந்து 2-3 தொழிலாக்கள் அல்லது 2-3 என்ன சொல்றோம், புனற்பள்ளங்கள் எல்லாம் என்ன செய்யுது, தொடர்ச்சியாக இடம்பெற்று கரைசலினால, இங்கே வந்து என்ன சொல்றாங்க, கரைசலினால பெரிதாக்கி இணைந்து விடுகின்ற போது, இப்படி என்ன செய்யுது, எல்லாமே இணைந்து விடுகின்ற போது இத்தகைய உவாலாக்கள் தோற்றம் பெறுகின்றன. இத்தகைய நில உருவங்களை யூகோலஸ்லாவாக்கியாவில் காணக்கூடியதமா இருக்குது. இதான் வந்துட்டு யூகோலஸ்லாவாக்கியாவில் காணப்படக்கூடிய இந்த என்னது, உவாலாஸ். கிளியரா? கிளியரா பிள்ளைகள்? ஓம் சார். ஓகே, அதுக்கு பிறகு என்ன செய்யுது, இந்த பெரிய உவாலாஸ் என்று சொல்றது மேலும் கரையுது, மேலும் கரைஞ்சு என்ன செய்யுது, பெரிய போல்ஜி என்ற ஒரு அமைப்பு உருவாகுது அல்லது பெரிய நீளமான பள்ளம். அப்ப அது என்ன சொல்ல வருதுன்னு சொல்லி பாருங்க, சுண்ணாம்புகல் பிரதேசத்துல காணப்படுகின்ற தட்டையானதும், சரிதானே, என்னது, தட்டையானதும் செங்குத்தான, ரைட், செங்குத்தான சுவர்களை கொண்டதுமான, ரைட், தட்டையான செங்குத்தான சுவர்களை கொண்டதுமான நீள்வட்ட பெரிய பள்ளம், அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், போல்ஜின்னு சொல்ற, நீண்ட தொடராக காணப்படும் பல தொழிலாக்களை தொடராக ஒன்றிணைவதனால, அல்லது இன்னொரு விஷயம் சொல்லலாம், பல உவாலாஸ்களை தொடராக ஒன்றிணைவதன் மூலம் இத்தகைய போல்ஜைகள் தோற்றம் பெறுகின்றது. போல்ஜைகள் உவாலாஸ்களை விட
பரப்பில் பெரியதாகவும் பாருங்க வாலஸ்களை விட பரப்பில பெரியதாகவும் சரியா அதே போல ஆழமாகவும் காணப்படும். கிளியரா? படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். எவ்வளவு கிளியரா பிள்ளைகள்? ஓம் சார். இந்த பாருங்க இந்த படத்தை பாருங்க. இதான் வந்து எங்க காணப்படுதுன்னு சொன்னா ஸ்லோவேனியால காணப்படுது. இந்த பாருங்க பெரிய இந்த ரியல் ரியல் படம்னு விளங்குதா இதுல லாபிஸ்ல. இது ஸ்லோவேனியால இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கன பிரதேசத்துல காணப்படக்கூடிய அந்த காஸ் நிலவரம் தான் பிள்ளைகள் இது. சரிதானே? இப்போ லாபிஸ் எல்லாம் இருக்குது ரைட். அதே போல வந்துட்டு இந்த காஸ்ட் கூமன்ற ஒன்று இருக்குது. அதே போல பொனார்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி இந்த 3 தான். அப்ப 3க்கு நீங்க விளக்கம் எழுதினாலே போதும். வருவோம் அடுத்த கேள்விக்கு. சுண்ணக்கல் குகைகளில் நில உருவ அமைப்புகள். அப்ப இங்க என்ன செய்யுது? குகைகள் ஏற்படக்கூடிய நில உருவ அமைப்பை தான் இங்க கேட்கிறாங்க. அப்ப குகையில் ஏற்படக்கூடிய நில உருவங்கள் என்ன? படிதல் நில உருவக்கூடிய நில உருவங்கள். அப்ப இங்க படிதல்ன்ற ஒரு செயற்பாடு இருக்கி, ஆனா அரித்தல் தான் இல்ல. ரைட், வருவோம். குகையில் ஏற்படக்கூடிய நில உருவங்கள் இங்க இந்த பாருங்க. அப்ப தரைக்கல் நீரினால் படிதல் செயற்பாடுனால உருவாகக்கூடிய நில உருவங்கள்ல 3 வகையான நில உருவங்கள் இருக்குது. கசிந்திலி வீழ்வு, கசிந்திலி படிவு, கம்ஸ் தூண். ரைட். கசிந்திலி வீழ்வு. கசிந்திலி வீழ்வு என்ன? தரைக்கீழ் குகையானது தரைக்கீழ் நீர்மட்டத்தினை விட மேலே அமையும் போது படிவுகள் நிகழ்வது சுண்ணம்புக்கல் கூரைகளிலிருந்து வடிகின்ற நீரினால் ஆகும். ரைட். கசிந்திலி வீழ்வுன்னு சொன்னா இப்ப தரைக்குள் குகை இருக்குதானே? இப்ப தரைக்கீழ் குகையில வந்துட்டு தரைக்கீழ் நீர்மட்டத்தினை விட மேலே என்ன செய்யக்கூடிய படிவுகள் தரைக்கீழ் ஒரு கீரிகாட்ட பாருங்க. இது சுண்ணக்கல் குகையில ஒரு பகுதி எப்பவுமே இப்ப மேல என்ன செய்யணும்னு சொன்னா படிவுகள் உருவாகும். படிவுகள் உருவாகி வந்துட்டு இதுக்குள்ள வந்துட்டு வடிஞ்சு வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இங்க என்ன செய்யும்? கீழே மேல் பகுதியில படிவுகளை உருவாக்கும். கூரையினுடைய அதாவது வந்து சுண்ணக்கல் குகையினுடைய கூரையினுடைய வந்துட்டு மேல் பகுதியில இந்த படிதலை வந்து உருவாக்கும். இந்த நீர்கள் சுண்ணக்கல்ல கலந்திருக்கிறதுனால வெப்பநிலை வேறுபாடுகள், நீர் ஆவியாதல் போன்ற காரணங்களினால குகையினுடைய தரைப்பகுதியில் அடைகிறதுக்கு முன்னுக்கு என்ன செய்யுது? அப்ப வெப்பநிலை அமுக்கம் காரணமா என்ன செய்யுது? கீழே விழுறதுக்கு முன்னுக்கு என்ன செய்யுது? மேல வந்துட்டு படிஞ்சு போகுது. அப்படி படிஞ்சு இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னா கசுந்திலி வீழ்வுகள் உருவாகிறத நாங்க பார்க்கலாம். அடுத்து பாருங்க கசுந்திலி படிவு. இதுல மேலும் என்ன செய்யணும் சொன்னா இது வந்துட்டு அப்படியே கீறுவோம். அப்படியே கீழே குகை கீறுவோம். இதுல என்ன செய்யுது? மேல வந்துட்டு டொட் ஒளிவு வருது. சரிதானே? கீழே வந்துட்டு படியுது. இப்படி கீழே சுண்ணங்கள் தரைக்கு என்ற கீழ்கூரையில வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒழுகும் கார்பனேற்ற படிவுன்னு சொல்லக்குள்ள அந்த கல்சியம் கார்பனேட் தானே இது வரக்கூடிய அந்த சுண்ணங்கள் அந்த கல்சியம் கார்பனேற்ற படிவுகள் கூரையை நோக்கி வளரும். அப்ப இந்த மேல் பகுதியை நோக்கி என்ன செய்யும் சொன்னா வளரும். அப்படி வளரக்கூடிய அந்த பகுதியில நாங்க என்ன சொல்லுவோம்? கசிந்திலி படிவு. கசிந்திலி தூண்கள் அல்லது வந்துட்டு தூண்கள் சொல்லுவோம். அது என்னது? கசிந்திலி படிவுகளும் ரைட். இந்த கசிந்திலி கீழடியோட இந்த கசிந்திலி படிவுகளும் கசிந்திலி வீழ்வுகளும் என்ன செய்யும் சொன்னா காலப்போக்குல ரெண்டும் ஒன்றே ஒன்று வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சு ரெண்டும் வந்துட்டு ஒரு டைம்ல வந்துட்டு ஒன்றாய் இணையும். இப்படி ரெண்டும் வந்துட்டு ஒன்றாய் இணையும். ஒன்றாய் இணையும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த தூண்கள் வந்து என்ன செய்யுது? தரைக்கல் குகையினுடைய தாங்கக்கூடிய அந்த மேல் ஓட்டம் என்ன செய்து தாங்கக்கூடிய தூண்களாக என்ன செய்யுது? மாற்றம் பெறுது. இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? கம்ஸ் தூண் அல்லது கசிந்திலி தூண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குரிய படத்தை பார்த்தோம்னு சொன்னா இந்த பாருங்க படம்லாம் பாருங்க எப்படி இருக்குது? இது பொனார் இருக்குது. அதே போல கசிந்திலி படிவு இருக்குது, கசிந்திலி வீழ்வு இருக்குது. அதே போல இந்த பாருங்க கம்ஸ் தூண் இருக்குது. அப்ப இதெல்லாம் என்னென்ன விஷயம்னு சொல்லிட்டு உங்களுக்கு விளங்கும். ரைட். இதெல்லாம் கிளியரா பிள்ளைகள்? டவுட் இருக்குதா? என்ன சரி காஸ் நிலவரத்துல எந்த கேள்வி கேட்டாலும் உங்களை செய்யலுமா இப்ப? ஓம் சார். ஓகே ரைட். அப்போ இது உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிதானே? அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அடுத்த கேள்விக்கு வருவோம். உயிர்ச்சுவட்டுகளின் சேர்க்கையினால் உருவாகியுள்ள சுண்ணக்கல் வகையில் ஒன்றான முருகை கற்பாறைகள் தற்காலத்தில் எதிர்நோக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் தொடர்பாக 2 உதாரணங்களை குறிப்பிட்டு பெருக்குக. ரைட். என்ன முருகை கற்பாறைகள் வந்துட்டு தற்காலத்தில் ஏற்படக்கூடிய எதிர்நோக்கக்கூடிய சவால்கள்னு சொல்லக்கூடிய என்ன சொல்லலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச சவால்கள் எல்லாம் சொல்லுங்க பாபம். என்ன விளையாட்டு சொல்லலாம்? முருகை கற்ப சோட்டா சொல்ல போனா வந்துட்டு
முருகை கற்பாறைகள் இருக்குதானே, அந்த முருகை கற்பாறைகள் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள், அதில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அல்லது வந்து அச்சுறுத்தல்கள், எதிர்நோக்கக்கூடிய சவால்கள், அதைத்தான் வந்து பிள்ளைகள் உங்களுக்கு கேள்வியா கேட்டுக்கிறாங்க. இப்ப இதுக்கு நீங்க ஆன்சர் எழுதினாலே போதும். என்ன பிள்ளைகள் எழுதலாம்? பேச விருப்பம் இல்லாட்டி அல்லது பேச ஒரு மாதிரி இருந்தா உங்களுக்கு நீங்க இதுல எழுதலாம், செட்ல போடலாம். கடல் வாழ் உயிரினங்களால் முருகை கற்பாறைகள் சிதைவுக்குள்ளாதல் வருமா? விலங்கல் எப்படி? கடல் வாழ் உயிரினங்களால் முருகை கற்பாறைகள் சிதைவுக்குள்ளாக்கப்படுதல் அப்படி வருமா? ஓ, சொல்லலாம் சொல்லலாம். சார் சார் சொல்லுங்க. மனிதர்கள் வந்து முருகை கற்பாறைகள் அழிவடையுது சார், இப்போ கடல்லாம் நிரப்புறனால. ஓ, நம்ம அதையும் சொல்லலாம், அதையும் சொல்லலாம். ஸ்போர்ட் சிட்டி மாதிரி. ஓகே, ரைட். நம்ம சொல்றத பாருங்க. இப்போ தொடர்புல 2 உதாரணங்களை விவரிக்கத்தானே சொல்லிக்காங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இப்ப முருகை கற்பாறைகள் இருக்குதானே, இப்போ முருகை கற்பாறைகளை பார்த்தோம்னு இது வந்துட்டு சுண்ணக்கல் பிரதேசத்துல வரக்கூடிய கேள்விதான். ஆனா இது வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ், இப்போ ஒரு பொதுவான ஒரு கேள்வி, ரைட்? அப்ப இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எப்படி ஆன்சர் எழுதுறேன்னு கொஞ்சம் தெரிஞ்சுட்டா ஓகே. இப்போ முருகை கற்பாறைகள் என்று சொல்றது வந்துட்டு இப்போ உயிர்கோளத்திலையும் நீர்கோளத்திலையும் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியா தான் காணப்படுது, ரைட்? அதாவது முருகை கற்பாறை என்று சொல்றது வந்துட்டு உயிர்கோளம் சம்பந்தப்பட்ட விளக்கத்திலையும் அதே போல வந்துட்டு நீர்கோளத்திலையும் வந்துட்டு மிக முக்கியமான, அதாவது பல்லுயிர் தன்மைகள் இருக்குதானே, பல்லுயிர் தன்மைகள் உயிர் வாழக்கூடிய அல்லது வந்து பல்லுயிர் தன்மைகள் நிறைந்த ஒரு தனித்துவமான கடல் சார்ந்த ஒரு சூழல் தொகுதி தான் நாங்கள் சொல்லுவோம் இந்த முருகை கற்பாறை என்று சொல்லுவோம், சரிதானே? இது வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி கல்சியம் கார்பனேட்டினால உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு எப்படி சொல்றேன்னு சொன்னா, அந்த அதாவது இப்ப கல்சியம் கார்பனேட்டை சுரக்கிறதுக்கு கூடிய அந்த பவள பூச்சிகள்னு சொல்றேன், சுண்ணாம்பு சட்டகங்கள் ஆன வந்துட்டு ஒரு பிரதேசத்தை சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், இந்த சுண்ணாம்பு கற்பாறை என்று சொல்லுவோம். இந்த சுண்ணாம்பு கற்பாறைகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இயற்கையான காரணிகளாலையும் நிறைய அச்சுறுத்தல் வருது, அதே நேரத்துல மனிதனாலையும் வந்துட்டு நிறைய அச்சுறுத்தல் வருது. இப்போ உதாரணத்துக்கு இப்ப இயற்கையினால அச்சுறுத்தலை பார்த்தோம்னு சொன்னா, இப்போ பவளப்பாறைகள் வெளுத்தல்னு சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு புவி வெப்பமடையுதானே, இந்த எல்னினோ லானினோட செயற்பாடுகள் புவி வெப்பமடைகிற வெப்ப நீரோட்டங்களை செல்வாக்கு செலுத்துற காரணத்தினால என்ன நடக்குதுன்னு சொன்னா, பௌதிக செயல்முறைகள் வந்துட்டு கடல் நீர் வெப்பநிலையை வந்துட்டு சற்று அதிகரிக்குது. அப்ப அந்த அந்த வெப்பநிலை வந்துட்டு கொஞ்சம் அதிகரிக்கிறதுனால அந்த பவள பூச்சிகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா, வாழக்கூடிய அந்த அந்த நல்ல ஒரு பேர் ஒன்று வந்து சுசாந்தில சொல்லிட்டு சுசாந்தில நினைக்கிறேன். ஓ, அந்த பாசிகள் இருக்குதானே, அந்த பாசிகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா வெளுத்து போகுது. அந்த வெளிரி போறதுனால என்ன இருக்குன்னு சொன்னா, அந்த பவளப்பாறைகள் வந்துட்டு அதுக்குரிய நிறங்கள் சிவப்பு நிறம், நீல நிறம், அதே போல வந்துட்டு ஒரு பிரவுன் நிறம் எல்லாம் வரும். அப்படி நிறத்துல மாற்றி என்ன செய்யுதுன்னு சொன்னா வெள்ளம் நிறமா மாறுது. உதாரணத்துக்கு எடுத்தோம்னு சொன்னா, ஒரு சிவப்பு நிற பவளப்பாறை எடுப்போம். ஒரு பவளப்பாறை கடல்ல இருந்து நீங்க எடுத்துட்டு வாரீங்க, கடலுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்து வெயில்ல காய போட்டீங்கன்னு சொன்னா அது வந்துட்டு அப்படியே வெள்ளையா மாறிடும், ரைட்? நீங்க அந்த மீன் தொட்டில எல்லாம் போட்டு வைப்பீங்களே, அந்த பூ மாதிரி எல்லாம் இருக்கும், அதே போல வந்துட்டு அது சொஃப்டா இருக்கும், ரைட்? கடல்ல இருக்கக்குள்ள கரைக்கு கொண்டு வரக்குள்ள என்ன செய்யுது, அது ரப்பா மாறுபடுது. அதான் நாங்க சொல்லுவோம் வந்துட்டு இந்த சுண்ணாம்புக்கல் பாறைகள் மாற்றம் அடையுதுன்னு சொல்லுவோம். அதாவது உலகளாவிய மாற்றத்துல நாங்க ஒரு விஷயத்த நாங்க சொல்லுவோம், பவளப்பாறை வெளுக்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம். அதே போல வந்துட்டு இந்த சமுத்திரம் அமிலமாற சமுத்திர அமிலமாக செயற்பட பார்த்தோம்னு சொன்னா, இந்த மனிதன் செயற்பாடு இருக்குதானே, இந்த புதைப்படிவுகள், இந்த அதாவது உயிர்ச்சேர்ப்பு எரிபொருள்கள் இருக்குதானே, அதுல இருந்து கார்பன் ஆக்சைடு, அது வந்துட்டு இப்படியான விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா வந்து எண்ணெய் கசிவுகள், இது எல்லாமே என்ன செய்யுதுன்னு சொன்னா வந்துட்டு இந்த கடல் நீர்ல கலக்கிறதுனால என்ன நடக்குது, இந்த பவளப்பாறைகள் எல்லாத்தையும் வந்துட்டு அது உறிஞ்சுது. அந்த உறிஞ்சிறதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த சுண்ணாம்புகள் சட்டகங்கள் எல்லாம் என்ன செய்யுது, உருக்குலைஞ்சு மாறுது. உருக்குலைஞ்சு மாறுறதுனால என்ன நடக்குது, இந்த பவளப்பாறைகள் பாதிக்கப்படுது அல்லது வந்துட்டு சுண்ணாம்பு கற்பாறைகள் வந்துட்டு பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம். அதே நேரத்துல வந்துட்டு இப்ப வேற என்ன சொல்லலாம், இப்ப இந்த நட்சத்திர மீன்கள் இருக்குதானே, முள் நட்சத்திர மீன்கள், நட்சத்திர முடி மீன்கள் சொல்ல முள்முடி நட்சத்திர மீன்கள், இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த பவளப்பாறைகள் என்ன நடக்குது, அந்த பவளப்பாறைகள் இருக்கக்கூடிய அந்த பூச்சி இனங்கள், அந்த பவளப்பாறைகளுக்குரிய
அந்த அந்த சக்திகளை கொடுக்கக்கூடிய அந்த 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 பவளப்பாறைகளோட தன்மையை வந்துட்டு உறுதிப்படுத்தக்கூடிய அந்த பவளப்பூச்சிகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த நட்சத்திர மீன்கள்லாம் உண்ணுது. அப்படி உண்றதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த நட்சத்திர மீன்களோட பெருக்கம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த அந்த முருகை கற்பாறைகிற தன்மை என்ன செய்யுது வந்துட்டு குறைஞ்சிட்டு போகுது. அதே போல வந்துட்டு இந்த நத்தை வகைகள் இதெல்லாம் என்ன செய்யுது நட்சத்திர மீன்களை வந்துட்டு இங்க உருவாகிறதுனால இது வந்துட்டு பாதிப்படைகிறத பார்க்கலாம். அதே போல வந்துட்டு இந்த கடல் கொந்தளிப்பு ரீதியான கடல் கொந்தளிப்பு நாங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம். கடல் கொந்தளிப்பு அதே போல வந்துட்டு சூறாவளிகளோட செயற்பாடுகள் இதெல்லாமே வந்துட்டு இந்த பௌதிக ரீதியான காரணிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல மானிட ரீதியில வந்துட்டு இந்த சுண்ணாம்புக்கல் பாறை எப்படி அலைவடையுதுன்னு சொன்னா இந்த முறையில்லாம முறையற்ற வகையில அளவுக்கு அதிகமான அந்த பெரிய அந்த டிஸ்கோ வலையெல்லாம் சொல்லுவாங்களே அப்படி அந்த தரையோட போட்டு இழுக்கக்கூடிய அந்த வலைகள்னால என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த பவளப்பாறைகள் வந்துட்டு அதிகமா எடுபடுது. அதே போல இந்த டைனமோட் போடுறதுனால வெடிபொருட்கள் பயன்படுத்துறதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த முருகை கற்பாறைகள் வந்துட்டு சிதைவடையுது என்று சொல்லி பார்க்கலாம். அதே போல வந்துட்டு இந்த சுற்றுலா பயணிகள செயற்பாடுகள் உல்லாச பயணிகள செயற்பாடுகள் காரணமாக இந்த பாறைகளை வந்துட்டு அழிக்கிறது. அதே போல வந்துட்டு அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டிய அதை வந்துட்டு இல்லாம செய்யறது. அதே போல வந்து நிலத்தில இருந்து வரக்கூடிய அந்த வண்டல் படிவுகள் ரீதியான அதனால ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள். அதே போல வந்துட்டு சுண்ணாம்பு கற்பாறைகளை வந்துட்டு அகழ்றதுனால ஏற்படக்கூடியது சுண்ணாம்பு தொழிற்சாலைக்காக வந்துட்டு அதில் கட்டுமான தேவைகளுக்காக என்ன செய்யணும் சொன்னா இது அகழ்றதுனால என்ன நடக்குது இந்த சுண்ணாம்புக்கல் பாதிப்பு ஏற்படுத்த பார்க்கலாம். சரியா? இவ்வளவு கிளியரா பிள்ளைகள்? ஓம் பொதுவா சார். நீங்க எழுதக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே எழுதினாலே போதும். ஓகே பிள்ளைகள்? இதெல்லாம் கிளியரா? ஓம் சார் கிளியர். ஓம் இன்னைக்கு சார். படிச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு திருப்தியா? ஓம் சார். ஓம் சார். இன்னைக்கு கொஞ்சம் டைமும் கூட ஆகிட்டு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு போர் அடிச்சா சொல்லுங்க. சரியா? நாம கிளாஸை முடிச்சு கொள்வோம். இல்லாட்டி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் திருப்தி அன்னைக்கு கிளாஸ் வந்துட்டு திருப்தியா இருந்திருக்கும். பெரும்பாலும் திருப்தியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்குகளை வந்துட்டு நீங்க குரூப்ல போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். சரியா? குரூப் ஓப்பன்ல தான் இருக்குது. ஓகே கிளாஸ் விளங்கினுச்சா அல்லது விளங்க இல்லையா என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்க கொஞ்சம் போட்டீங்கன்னு சொன்னா எனக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பார்ப்போம் எத்தனை பேர் வந்துட்டு இந்த ஃபிஃபா பார்க்குறாங்கலாம் உங்களோட கொமெண்ட்டை போட்டுட்டு பேசிட்டு மிச்ச பார்த்துக்கொள்ளுங்க. சரியானே? ரைட் பிள்ளை நம்ம கிளாஸை முடிச்சு கொள்ளுமா? ஓகே சார். ஓகே ஃபியாமானில்லா. படிங்க நல்லா படிங்க பிள்ளைகள். எக்ஸாமும் நல்லா அழகா செய்யுங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். சரியான? ஓகே மீண்டும் சார். சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நம்ம தளபதி சொல்ற மாதிரி. ஃபியாமானில்லா பிள்ளைகள்.